கடந்த வகுப்பில நாங்க போட்டிருக்கிறோம் ஆவர்த்தனம். ஆவர்த்தனம் என்ற தலைப்பு. நீங்க அந்த நோட்ஸ் எடுங்க எல்லாரும், அந்த பகுதி எடுங்க. ஆவர்த்தனம். ஆகவே ஆவர்த்தனம் அட்டவணையில வந்து நாங்க காணப்படுகின்ற ஆவர்த்தனங்கள் சம்பந்தமாகத்தான் பார்க்க போறோம். ஆவர்த்தனம் அதுல உங்களுக்கு தெரியும், நான் ஆவர்த்தன சம்பந்தமாக எழுதியிருக்கிறேன் கடைசியாக. அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், நாங்க இலத்திரன் நிலையமைப்பை ஒரு மூலகம் வந்து எத்தனையாம் ஆவர்த்தன மூலகம் என்று சொல்லி நாங்க இப்படி காண்றது, ஒரு மூலகத்தினுடைய இலத்திரன் நிலையமைப்பை நாங்க வளமையாக இலத்திரன் நிரம்புகின்ற ஒழுங்கில எழுதுகின்ற பொழுது, இலத்திரன் நிரம்புகின்ற ஒழுங்கில எழுதுகின்ற பொழுது நிலவளைக்கணுமே வளமையா இலத்திரன் அமைப்பை அந்த இலத்திரன் அமைப்பு வந்து இலத்திரன் நிரம்புகின்ற ஒழுங்கில் எழுதுகின்ற பொழுது ஒரு குறித்த பிரதான படியில இலத்திரன் நிரம்ப முடிவடைஞ்சி அதுக்கு அடுத்த பிரதான படியில இலத்திரன் நிரம்புவதற்கு முன்னுக்குள்ள அனைத்து மூலகங்களை நாம ஒரு குறிப்பிட்ட ஆவர்த்தனத்துக்குரிய மூலகங்கள் நாங்க சொல்றோம். அதுலேயே மெயினாக ஆவர்த்தன எண் என்பது நாங்க யாரை சொல்றோம்? ஆவர்த்தன எண் என்பது எங்களுக்கு தெரியும், அது மூலகத்தில் காணப்படுகின்ற இலத்திரன் அமைப்பை நாங்கள் எழுதுகின்ற பொழுது இலத்திரங்கள் எத்தனை பிரதான சக்தி மட்டங்களில் காணப்படுகிறதோ, ஆவர்த்தனம் என்பது பிரதான படிகள் எண்ணிக்கைதானே. அப்ப எத்தனை பிரதான படிகள் இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதுக்கு ஆவர்த்தன எண்ணை கொடுக்கிறோம். உதாரணமாக நான் அதை வெளியிருந்து இலத்திரன் நிரம்புற ஒழுங்குங்களுக்கு தெரியும் 1s, அதுக்கப்புறம் 2s 2p, அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் 3s 3p, 4s 3d 4p, அதுக்கப்புறம் 5s இலத்திரன் நிரம்புற ஒழுங்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமே, அது அவ்வாறு கொள்கையின்படி 4s 3d 4p 5s. அதுக்கப்புறம் வந்து நாங்க சொல்லுவோம் வந்து 4d 4d, அதே மாதிரி வந்து 5p, இப்படி இலத்திரன் நிரம்பி கொண்டு போகும். ஆகவே நாங்க சொல்றோம் வந்து நடக்கிறது இந்த ஒரு பிரதான படி முடிவடைஞ்சு ரெண்டாவது ஆரம்பிக்குது. ஆகவே இது நாங்க முதலாம் ஆவர்த்தன மூலகம். இனி முதலாம் ஆவர்த்தனத்துல வந்து ரெண்டு மூலகங்கள் இருக்கு பாருங்க, 1s 1ல ஒன்று இருக்கலாம், 2ல ஒன்று இருக்கலாம், ஆகவே 2 இருக்கலாம். அதே மாதிரி 2s 2p அங்கால மூன்றாவதுக்கு போறதுக்கு இடையில ஆகவே எங்களுக்கு 3s 3p இருக்கு, 2s 2p இருக்கு. ஆகவே எங்களுக்கு 2sல 2 இருக்கலாம், 2p 6 இருக்கலாம், 6. ஆகவே எங்களுக்கு இது இரண்டாம் ஆவர்த்தன மூலகம், இது வந்து இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள். அப்ப எத்தனை இருக்கலாம்? 8 இருக்கலாம். அட்டவணையில பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி நாங்க சொன்னோம் 3 3s 3p அங்க 4வது போயிட்டு, எனவே நாங்க இந்த இருக்கிற எஸ்ல 2 மூன்றாம் ஆவர்த்தன மூலகம், மொத்தமாக 8 மூலகங்கள் இருக்கலாம். 4s 3d 4p முடிஞ்சு 5s அடுத்த சக்தி மட்டத்துக்கு போகுது. ஆகவே எங்களுக்கு இது 4ஆம் ஆவர்த்தன மூலகம். இதை வந்து S2 D10 P6 18 மூலகங்கள் இருக்கலாம். அதே மாதிரி எங்களை பார்த்தோம்னு சொன்னா எனக்கு போற எங்களுக்கு வரப்போறது உண்மையா 5Pக்கு பிறகு 6s தானே வரப்போகுது, 6x. ஆகவே 6வது வாரத்துக்கு இடையில் உள்ள ஆக்கள். எனவே இது 5ஆம் ஆவர்த்தன மூலகங்கள். S-ல 2, D-ல 10, P-ல 6, எனவே இதில் ஒரு 18. உண்மையாக நாங்கள் அது வரையும் தான் இலத்திரலையும் எழுதுகிறோம். என்னென்றா 36 44 52 54 54வது சில உங்களுக்கு தெரியும். சில நம்பர்ல நாங்க பொதுவாக இலத்திரலையப்படுகிறோம். மற்ற ஆக்களுக்கு சிலருக்கு இந்த ஏஜி, அதே மாதிரி கட்மியம் அப்படி ஆக்களுக்கு அணுவன் தரப்படுகின்ற பொழுது எங்களுக்கு எழுத தெரியும், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? அதே மாதிரி SN இல்லாம வாராக்கள் தானே, 50க்குள்ள வாராக்கள் தான். ஆகவே எங்களுக்கு இது எங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்க வேண்டி வரும் ஆவர்த்தனம். அதுல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னோட விஷயம் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. எங்களோட ஆவர்த்தன அட்டவணையில காணப்படுற மூலகங்களை நீங்க எப்படி பார்க்கணும் என்று சொன்னால், கூட்டங்களை பொறுத்த மட்டும் பிரதானமா IUPAC மெத்தட் நான் 2 மெத்தட்ல போட்டிருக்கேன். IUPAC மெத்தட்ல வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 என்று சொல்லி 11 அப்படியே 18 வரையும் போகுது. இன்னும் இருக்கிற மெத்தட்ல வந்து கூட்ட இலக்கங்களை நீங்க பாடமாக்கினா போதுமானது. உருவம் இலக்கம் USA முறை பழைய முறை தானே, அது பழைய சிலபஸ் நீங்க வினாக்களை செய்யக்குள்ள அது குரோஸ் ஆகும். உங்களுக்கு உருவம் இலக்கத்துல வாரது பழைய சிலபஸ்களில் செய்யக்குள்ள எங்களுக்கு IUPAC மெத்தட்லயே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதுமானது, வினாக்கள் இதுதான் வரும். ஆகவே இந்த இதுல வந்து நீங்க அந்த அட்டவணையில வந்து கூட்டமாக கட்டாயம் பாடமாக்கணும். ரைட்? தெரிஞ்சிருக்கணும். என்ன ஆவர்த்தன அட்டவணை தருவாங்க, நம்ம தெரிஞ்சிருந்தா நல்லது. எங்களுக்கு இப்ப மூலாங்கூட்டம் மூலமண்ணக்குள்ள எங்களுக்கு தெரியும். ரைட்? வைதரசனம் அவக்குள்ள வரும் விதிவிலக்காக மெயினாக லித்தியம், அதே மாதிரி சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் வருதுன்னு எழுதி பார்க்கணும். நான் சொல்ற மாதிரி தான் நீங்க எழுதி பார்க்கணும். 1யும் 2யும் எழுதி பாருங்க.
சரியா? அதே மாதிரி வந்து இதுல உங்களுக்கு தெரியும் பெர்லியம், மெக்னீசியம், கல்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் கீழுக்கு இருக்காது தொழிற்பாட மூலங்கள் தெரியாட்டியும் பரவாயில்லை. தெரிஞ்சது நல்ல இது பிரான்சியம் இங்க ரேடியம் வரும் கதிர் தொழிற்பாட மூலங்கள் ரைட். ஆனா வந்து இதுவரையும் தெரிஞ்சுக்கணும். இது அப்படியே வச்சுட்டு இந்த 14ல தொடங்கி 13ல தொடங்கி 18 வரை அது கட்டாயம் பிள்ளைல எஸ்கோவை உண்மையாக பீகோவை மூலகங்கள் தான் அது ரைட். அதுலயும் கூட்டம் கூடுதல் நான் வந்து இதுல தொடங்கி நீங்க என்ன சொன்னா 13ல போரோன்ல தொடங்கி அலுமினியம், அதே மாதிரி கல்லியம், இண்டியம், அதே மாதிரி தேலியம், 14 சிலக்கு எங்களுக்கு தெரியணும் கார்பன், சிலிக்கன், அதே மாதிரி வந்து ஜெர்மேனியம், அதே மாதிரி எஸ்என், பிபி இந்த கூட்ட மூலகங்கள். அதே மாதிரி 15 செல்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியணும் நைட்ரஜன், அதே மாதிரி பாஸ்பரஸ், ஆர்சனிக், அதே மாதிரி அன்டிமனி, அதே மாதிரி பிஸ்மத் 4 மூலகம் நான் வந்துருக்கு. 16 ஆக்சிஜன், சல்பர், செலான், இந்த செலானியம், அதே மாதிரி டெலூரியம், அதே மாதிரி பொலோனியம். 17 சிலக்கு எங்களுக்கு தெரியும் புளோரின், குளோரின், புரோமின், அயடின், ஆஸ்டடைன் வேணும்னு சொன்னா. 18 சிலக்கு எங்களுக்கு தெரியும் வந்து இந்த ஹீலியம், அதே மாதிரி நியோன், ஆர்கன், கிரிப்டன், செனன் வரையில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த கூட்ட மூலகங்கள் மத்தாக்களை பொறுத்த மட்டும் கூட்டங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை. வேணும்னு சொன்னா இந்த செப்பிட கூட்ட மூலகங்கள் நாகத்தில மிச்சம் தேவை எங்களுக்கு இதை கூட்டங்களாக கட்டாயம் பாடமாக்க வேண்டியது. சரியா? ஆகவே இது எங்களுக்கு ஆவர்த்தனம் சம்பந்தமாக. எனவே ஆவர்த்தன எண் எண்ணுகின்ற பொழுது நான் ஒரு விஷயம் போட்டிருக்கிறேன் வந்து பார்த்துக் கொள்ளுங்க. கடைசியாக நாங்கள் எழுதினாவிதான் ஆவர்த்தன எண் என்பது பிரதான படிகள எண்ணிக்கையை தான் குறிக்கும். அதாவது ஒரு அணுவினுடைய இலத்திரல் இப்ப நாங்கள் எழுதுகின்ற பொழுது எத்தனை பிரதான படிகள் அங்கு இருக்கிறதோ மேக்சிமம் அதுதான் அதுல ஆவர்த்தன எண்ணாக எங்களுக்கு இருக்க போகுது. ஆகவே நீங்க வெளிக்கொள்ள கீழுக்கும் ஒரு கேள்வி மாதிரி வெளிக்கொள்ளுங்க. கேள்வி மாதிரி ஒரு நிமிஷம் நில்லுங்க பிள்ளைகள் வாருன்னா ஒரு நிமிஷம் வந்தாங்கன்னா வந்து என்னோட பயாலஜி தானே அதை கொடுத்துட்டு இருக்கேன். அதோட ரிஹாண்ட பிசிக்ஸ் புக் கொடுத்துருக்கீங்க. ரிஹான் போய் வாங்கிருங்களேன். ரைட். கேள்வி எழுதி கொள்ளுங்க. மூலாகள்ளி செப்பின் இலத்திர நிலை அமைப்பை எழுதி சியுவின் இலத்திர நிலை அமைப்பை எழுதி செப்பின் இலத்திர நிலை அமைப்பை எழுதி அதன் ஆவர்த்தன எண்ணை இனம் காண்க. அதன் ஆவர்த்தன எண்ணை இனம் காண்க. செப்பின் இலத்திர நிலை அமைப்பை எழுதி அதன் ஆவர்த்தன எண்ணை இனம் காண்க. முடிச்சிருங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஆகவே இதுல டைம் செலவழிக்க தேவையில்லை. செப்பை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெரியும் 29 அணுவன். ஆகவே நாங்கள் இலத்திரல் பயன்படுத்த போறோம் 1s2, அதே மாதிரி 2s2, அதே மாதிரி 2p6, அதே மாதிரி 3s2, அதே மாதிரி 3p6, அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் 4s1 3d10ல முடியும். 4s1 3d10, 4s2 3d9 ரெண்டு வரும். அது மாற்ற மாட்டேங்க 4s1 3d10. ஆகவே நாங்க சொல்லலாம் இது முதலாவது தான் இலத்திரல் அமைப்பு. ஆகவே நாங்கள் அடுத்தபடியில கொடுக்கலாம். இலத்திரல் அமைப்பு இது ஆவர்த்தன எண். ஆவர்த்தன எண் என்னவாக இருக்கு சம ரைட். அதை நாங்க எங்களுடைய ஆவர்த்தனம் என்பது இறுதி சக்தி மட்டம். அதாவது எத்தனை சக்தி மட்டம் பிரதான படி ஆவர்த்தன சமன் பிரதான படிகள் இன்றைக்கு பிரதான படி மொத்தம் எத்தனை இருக்கு 4. எனவே ஆவர்த்தன எத்தனையாக இருக்கு 4ஆக இருக்கு. ஓகேண்ணே அது பிரச்சனை இல்லை. ஆக அப்படிதான் நாங்க விடைகளை பெற்றுக் கொள்வது. சிம்பிளாக இலத்திரலை எழுதியாச்சு. எழுதின பிறகு நாங்க ஆவர்த்தனம் கேட்கப்படுமாறு எத்தனை பிரதான படி இருக்கிறதோ அதை கொடுத்தா சரி. ரெண்டாவது வினா. ரெண்டாவது எழுதாக்கவே செஞ்சு கொள்ளுங்க. சின்ன ஒரு விஷயம் தானே.
இரண்டாவது மூலகம் ஒன்றின் இலத்திர நிலை அமைப்பு மூலகம் ஒன்றின் இலத்திர நிலை அமைப்பு இந்த இருக்க 5p2வில் 5p2வில் முடிவடைகிறது எனின் 5p2வில் முடிவடைகிறது எனின் 5p2வில் முடிவடைகிறது கடைசியா 5p2ல முடிதான் எனின் அம்மூலகத்தின் அணுவெண்ணையும் ஆவர்த்தன எண்ணையும் காண்க அணுவெண்ணையும் ஆவர்த்தன எண்ணையும் காண்க அப்ப இலத்திரலாம் எழுதி போட்டா நீங்க அந்த வேலை செய்யணுமே இலத்திரலாம் எழுதும் எழுதி போட்டு அணுவெண்ணையும் போடுங்க ஆவர்த்தனையும் போடுங்க 5p2 வரை நீங்க எழுதணும்னா ரைட் ஆகவே 5p2ல முடிவடைகிறதாம் எனவே முதலாவது நாங்க இலத்திர நிலையத்தை தான் நீங்க எழுதிருப்பீங்க இலத்திர நிலையம் 5p2 வரை நாம் எழுத வேண்டி இருக்கும் ஆகவே 1s2 2s2 2p6 அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் 3s2 3p6 4s2 3d10 நமக்கு தெரியும் ரைட் அதுக்கு பிறகு 4p6 அதுக்கு பிறகு 5s2 ரைட் 5s2 அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் 4d10 அதுக்கு பிறகுதான் 5p2 வரும் 5p2 அப்படிதானே 3d10 முடிவடைஞ்சா அதுக்கு பிறகு வந்து 4p6 5s2 4d10 5p2 ஆகவே இலத்திரலாம் எப்படின்னு பிறகு நான் கொடுக்க வேண்டி வரும் அணுவெண்ணையும் கேட்டிருக்குது அதே மாதிரி வந்து ஆவர்த்தன எண்ணையும் கேட்டிருக்கு ஆகவே அணுவெண் என்பது நாங்க எண்ணு தானே எண்ணி போடுறது இலத்திரன் எண்ணம் சொன்னா அது அணுவெண்ணா இருக்கு நாங்க பார்த்தோம்னா 10 20 30 36 38 48 2 50 50 அணுவெண் 50 ஆகவே ஆவர்த்தன எண் எப்படி வரும் ஆவர்த்தன எண் என்பது எங்களுக்கு தெரியும் அதாவது சக்தி மட்டங்கள்ல எண்ணிக்கை பிரதான படிகள்ல எண்ணிக்கை ரைட் ஆகவே கடைசியத்தில் முடிவடையுது 5s 5p 5வது தானே 5வது எனவே ஆவர்த்தனம் வந்து 5 பிரதான படிகள் எண்ணிக்கை பிரதான படி மேக்சிமத்தின் இருக்கு அதுதான் அதனுடைய ஆவர்த்தன எண்ணாக இருக்கு சரியா ஆகவே நாங்க அதை பார்த்துக் கொள்ளலாம் ரைட் அப்படி சில வினாக்கள் சிம்பிளான வினாக்கள் சிலது வரும் இதே மாதிரி தான் நாங்க இன்னொரு விடயத்தை பார்க்கலாம் அதாவது அடுத்த பொசிஷன் எழுதி கொடுங்க முடிஞ்சா ஒரு பொசிஷன் எழுதி கொடுங்க கேள்விக்கு ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள ஆவர்த்தனங்களையும் அதில் காணப்படும் மூலகங்களின் எண்ணிக்கையும் வருமாறு எழுத்து வழங்காது சின்ன அதான் எழுதுறேன்
எழுத்துக்கள் வழங்கும் அந்த இந்த எழுத்துக்கள் நம்மட கெமிஸ்ட்ரிக்கு எழுத்தி இந்த தமிழ் எழுத்து நான் பெருசாலினா கூட உங்களுக்கு விளங்காது, ஒழுங்கா விளங்காது. அதனாலதான் நான் அதோடைய பெருசாலி மெனக்கெடுவான் சின்ன அளவு அவ்வளோத்தையும் செல்லப்படுத்த போட்டேன். ரைட், 4 குளமா பிரிக்கும். நீங்க முதலாவது குளம்புல வந்து ஆவர்த்தன எண், முதலாவது குளம்புல வாடுறது ஆவர்த்தன எண், அதை போடுங்க. முதலாவது ஆவர்த்தன எண். ரெண்டாவது குளம்புல வாடுறது வந்து ஆவர்த்தனத்தை உருவாக்க இந்த ஆவர்த்தன எண்ணத்துக்கு சின்னோரோட வழி போதுமே. நம்ம நம்பர் போறது 1 2 3 4 5 7 வரை சின்னோட வழி போகுது. இதே கொஞ்சம் பெருசு தேவை. ஆவர்த்தனத்தை உருவாக்க பயன்படும் உபபடிகள், ஆவர்த்தனத்தை உருவாக்க பயன்படும் உபபடிகள், உபபடிகள். உபபடிகள். அங்கால வந்து மூலக எண்ணிக்கை, மூலக எண்ணிக்கை அதுக்கு சின்ன இடவழி போதும். மூலக எண்ணிக்கை அங்கால போடுங்க ஆவர்த்தனத்தின் ஆவர்த்தன பெயர், அந்த ஆவர்த்தனங்களுக்குரிய பெயர், ஆவர்த்தன பெயர். திருப்பிறகா சொல்ற மூலக குளம் இருக்கிறது ஆவர்த்தன எண். சரியா? அடுத்து ஆவர்த்தனத்தை உருவாக்க பயன்படும் உபபடிகள், அங்கால மூலக எண்ணிக்கை, அடுத்து ஆவர்த்தன பெயர். சரியா? ஆவர்த்தன பெயர். பார்த்துக்கொள்ள என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஒவ்வொரு குளமாக ஃபில் பண்ண போறேன். ஆவர்த்தனம் 1. அப்ப 1 சொன்னா உங்களுக்கு தெரியும், அதை உருவாக்குற உபபடி வந்து யாரு பிள்ளையாள்? மூலம் ஆவர்த்தன மூலகம் யாரு? 1s மட்டும்தானே. 1s குறியாக்கள், 1s வர 1 1s 2. ஆகவே 1s வாரத்தால எஸ்ல 2 இருக்கலாம். மூலகம் வந்து 2 மூலகங்கள் இருக்கு. ஓகே, 1s 1 1s 2 2 மூலகம். அந்த மூலம் ஆவர்த்தனத்துக்கு பேர் இல்லையா? அது விடுங்க, பேர் இல்லை. ஃபில் பண்ணுவான் முதலாவது. இந்த 2வதையும் 3வதையும் ஆவர்த்தன பேர் போட வேணாம். ஆனா 2வதையும் 3வதையும் இதே மாதிரி ஃபில் பண்ணுங்க. 2வதையும் 3வதையும் ஆகவே ஆவர்த்தனம் 2 சண்டப்படுது. ஆவர்த்தனம் 2 2ஆம் ஆவர்த்தன மூலகம் எப்படி வரும் பண்ணி சொல்லிருக்கேன். எப்படி வரும்? இலத்திர நிரம்புறவங்க அடுத்தாக்கள் 1s முடிஞ்சா 2s 2p 3s அடுத்து அது வருமா? இல்ல. ஆகவே எங்களுக்கு வரப்போ இதுல 2s 2p 2s 2p. சரியா? 2s 2p. அவை 2sல 2 வரலாம், 2pல 6 வரலாம். மொத்தம் 8 மூலகங்கள் மொத்தம் இருக்கலாம். அதே மாதிரி 3வது இலத்திர நம்பர் ஒழுங்கு என்ன? 1s 2s 2p. அப்ப அடுத்து வந்து 3s 3p 4 வருமா? இல்லையே. 3s 3p நிரம்பர் ஒழுங்கிலானே 3p 3d விட்டுறப்பட என்னடா நிரம்பர் ஒழுங்கு. அடுத்தது 4s 4s அடுத்தெல்லாம் வரப்போகுது 3p. அப்ப அங்கேயும் s 2 b 2. ஆவர்த்தனத்துல பெயர் வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து போடுங்க. அந்த 2ஆம் ஆவர்த்தனம் 3ஆம் ஆவர்த்தனம் சேர்த்து சொல்றது வந்து குற்றாவர்த்தனம். குற்றாவர்த்தனம் குற்றாவர்த்தனம் என்னண்டா மிச்ச மூலகங்கள் இல்லையே, எடுத்துதான் இருக்கு. குற்றாவர்த்தனம் குற்றாவர்த்தனம். 4 மஞ்சையும் ஃபீல் பண்ணுங்க. 4 மஞ்சையும் ஃபீல் பண்ணுங்க. ஆகவே எங்களுக்கு 4வது வரப்போகுது. 4வது அப்ப 1s 2s 2p 3s 3p அடுத்தது என்ன? 4s 4s அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் 3d, அதுக்கு பிறகு 4p 4s 3d 4p. அதுக்கு அடுத்து என்ன உள்ள 5s 5 வருமா? அதுக்குள்ள இல்ல.
ஆகவே எஸ்ல 2 வரலாம், டில 10 வரலாம், இதுல 6 வரலாம். சோ அப்ப மூலகங்களை எடுக்கலாம். 18 வரை மூலம் இருக்கலாம். 5வது போங்க அடுத்து. 5வது 5p முடிவடைஞ்சா ரைட் உங்களுக்கு தெரியும் 5s 4p முடிவடைஞ்சா 5s அடுத்தது 5s க்கு அடுத்து என்ன நிரம்புறது 4d ஏனா 4d அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியும் 5p ஆக அங்கேயும் வந்து 2 10 12 மாறும் 18 மூலகங்கள் இருக்கலாம். ஆகவே இவங்க 2 பேருக்கும் இந்த 2 ஆவர்த்தனம் 4ஆம் 5ஆம் ஆவர்த்தனம் நாங்க சொல்றது வந்து நெட்டாவர்த்தனம். நெட்டாவர்த்தனம் நெட்டாவர்த்தனம் ரைட். 6வது 6 எங்களுக்கு மிச்சம் அவசியம் இல்லை, பட் 6 வேளையும் நாங்க தெரிஞ்சிருக்கணும் இதுல போடுறதுக்கு. 6வது 5pக்கு பிறகு எங்களுக்கு வரப்போகுது 6s அது பிறகு வந்து 4f ரைட் 4f அது பிறகு 5d 6p 6p f மாறத்தால இதுல வந்து எங்களுக்கு 14 f பொறுத்த மட்டும் 14 மூலம் வரலாம். 14 16 26 மாறும் 32 மூலகங்கள் வரலாம் ரைட். அதை சொல்றது வந்து மிக நெட்டாவர்த்தனம். மிக நெட்டாவர்த்தனம். அதே மாதிரி 7வது அதையும் போட்டுக்கொள்ளுங்க, இதுல மட்டும்தான் எங்களுக்கு தேவைப்பட போகுது. 7வது 7s அதே பிறகு 5f 6d ரைட். அதே மாதிரி வந்து 7p அப்ப அதுல 32 இருக்கலாம், பட் அதுல வந்து இதுவரையில ஃபில் ஆகாதால 18 தொடக்கம் 32 போடுங்க. 2000 இடைவெளிகள் விடப்பட்டிருக்கும் சில மூலகங்களுக்கு தற்காலங்களை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் சொல்றது வந்து ஒரு சில மூலகங்கள் இடைவெளி விடப்பட்டிருக்கு. முற்றாத ஆவர்த்தனம். முற்றாத ஆவர்த்தனம் இன்னும் ஸ்பேஸ் நிரப்பலாம் அதுல அந்த இடைவெளியில. அது நாங்க சொல்றோம் இதுல உள்ள அனுகூலம் என்ன, இடைவெளி விடப்பட்டிருக்கு கண்டுபிடிக்கப்படாத ஆக்களுக்கு அப்ப கண்டுபிடிச்சு அதுல இயல்பை பார்த்து போடுவோம். முற்றாத ஆவர்த்தனம் 18 தொடக்கம் 32 முற்றாத 32 மேக்சிமம் வரலாம் ஃபில் ஆகாத முற்றாத ஆவர்த்தனம். ஆக இவ்வளவு வந்து எங்களுக்கு ஆவர்த்தனத்தை உருவாக்க பயன்படும் படிகளும் அதுல காணப்படும் மூலக எண்ணிக்கைகளும் எங்களுக்கு அவசியமாக தெரிஞ்சிருக்கணும். இத பாருங்க, இப்ப அந்த ஆவர்த்தனத்தை உருவாக பயன்படும் உபபடிகள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட், அந்த உபபடிகள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த எஸ்ஐயும் பியையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்பிய பாருங்க, எஸ்ஐ பிஏ மட்டும் இதுல எஸ் பாருங்க, அது பிரதான படிகள் எண்ணிக்கைக்கு சமனாகவே இருக்கு. 1s வந்து முதலாம் பிரதான படி, 2s 2p வந்து 2ஆம் பிரதான படி, 3s 3p 3ஆம் பிரதான படி, 4s 4p உள்ளது 4ஆம் பிரதான படி, 5s 5p உள்ளது 5ஆம் பிரதான படி, 6s 6p உள்ளது 6ஆம் பிரதான படி, 7s 7p உள்ளது 7ஆம் பிரதான படி. ஆகவே நிரம்புகின்ற பொழுது அந்த எஸ்பிஓ படிகள் எண்ணிக்கை அந்த ஆவர்த்தன எண்ணுக்குறிக்கு சமனானதாக இருக்கு, பிரதான படிகளுக்கு சமனாக இருக்கு. ஓகே, அடுத்த கீழே ஒரு பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க பாக்ஸ் கீழே. ஒரு ஆவர்த்தனத்தை உருவாக்க பயன்படும் உபபடிகளில் அட்டவணை கீழே எழுதுங்க. ஒரு ஆவர்த்தனத்தை உருவாக்க பயன்படும் உபபடிகளில் ஒரு ஆவர்த்தனத்தை உருவாக்க பயன்படும் உபபடிகளில் கீழே கமா போட்டு கீழே உரோமிலக்கம் 1 ஸ்மால் ஏ எழுதுங்கோ, உரோமிலக்கம் 1 எழுதுங்கோ. எஸ்ஸும் பியும் ஆவர்த்தன எண்ணுக்கு சமனான இலக்கத்தை கொண்டிருக்கு. ஆவர்த்தன எண்ணுக்கு சமனான இலக்கத்தை கொண்டிருக்கு. ஆவர்த்தன எண்ணுக்கு சமனான இலக்கத்தை கொண்டிருக்கு.
அதை நீங்க பார்த்தாலே விளைய கொள்ளலாம். ஆவர்த்தனை சொல்லிட்டு நான் என்னன்னு சொல்லி ரைட். இப்ப இஸ்ரேம் பீரை நம்பரை பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஆவர்த்தன எண்களுக்கு சமனானதான் அந்த ஓகடிகள் இருக்கு. உரோமலக்கம் 2 டிய பாருங்க. டி சம்பந்தப்படக்குள்ள ஆவர்த்தன எண்ணை விட ஒன்று குறைஞ்சதாத்தான் அந்த டிக்கான இலக்கம் இருக்கு. கொஞ்சம் பாருங்க, இப்ப 4ஆம் ஆவர்த்தத்துல காணப்படுற டி என்பது 3D ஆக இருக்கும், ஒன்று குறைய. 5ஆம் ஆவர்த்தத்துல காணப்படுற டி என்பது 4D ஒன்று குறைய. 6ல காணப்படுறது பாருங்க வந்து 5D, 7ல காணப்படுறத பாருங்க 6D. அப்ப டி வந்து ஒன்று குறையக்கூடியதாக இருக்கு. உரோமலக்கம் 2ல டியின் இலக்கம் ஆவர்த்தன எண்ணை விட ஒன்று குறைவாக இருக்கு. நம்பர் உண்டா? ஒன்று குறைவாக இருக்கு. 4 அடிச்சுன்னா 3. நீங்க அதை பார்த்து நீங்க விளங்கிக் கொள்ள, நான் தரத்தை இல்லது. அதே மாதிரி எஃப்க்கு நீங்க எழுதலாம் 3வது. இங்க பாருங்க எஃப் வந்து இவ்வளவுதான் எஃப் சம்பந்தப்படுது. இங்க பாருங்க 6ஆம் ஆவர்த்தன எண்ணில வந்து 4F இருக்கு, 7ஆம் ஆவர்த்தன எண்ணில வந்து 5F இருக்கு. அப்ப எஃப் இலக்கம் எத்தனை குறையுது? அப்ப 2 குறையுது. அந்த ஆவர்த்தன எண்ணோட ஒப்பிடக்குள்ள எஃப் இலக்கம் 2 குறைவாக வருது. வெளிக்கொள்ளலாம் கிழக்கு. உரோமலக்கம் 3ல எஃப்பின் இலக்கம் ஆவர்த்தன எண்ணை விட 2 குறைவாக இருக்கு. எஃப் இலக்கம் ஆவர்த்தன எண்ணை விட 2 குறைவாக இருக்கு. ரைட். அப்ப அதை நீங்க விளையம் கொள்ளிய மாதிரி இருக்கும். இது நாங்க பார்த்திருக்கிறது ஆவர்த்தன அட்டவணையில காணப்படுகின்ற ஆவர்த்தனம் சம்பந்தப்பட்ட விடயம். ரைட். ஆகவே எப்படி எங்களுக்கு காண்ற ஒரு ஆவர்த்தனத்தை சொல்லி எங்களுக்கு தெளிவாக தெரியும். ரைட். ஆகவே இப்ப தலைவர் நாங்க போட போறோம் என்னது? கூட்டம், குரூப் பண்ணி சொல்ற ஆவர்த்தனத்தை. கூட்டம் எங்களுக்கு தெரியும் ஆவர்த்தன அட்டவணையில வந்து அங்க வந்து சின்ன மாதிரி நிலைக்குத்தச்சில வாராக்கள் தான் கூட்டம். ஐயுபிஎஸ்சி மெத்தட்ல பார்த்தோம்னா 1 தொடக்கம் 18 வரையான கூட்டங்கள். உண்மையாக கூட்டம் என்பதை ஒரு கூட்டம் என்று யாரை சொல்றோம் என்று சொல்றாங்க. முதலாம் கூட்டம், அது 2ஆம் கூட்டம், அல்லது 18ஆம் கூட்டம், அல்லது 17ஆம் கூட்டம். ஒரு கூட்டம் என்று யாரை வரையறுக்கிறோம் என்று சொன்னால் அந்த கூட்ட மூலகங்களுடைய இலத்திர நிலையமைப்பு எல்லாம் ஒரே இறுதி முடிவை கொண்டிருக்கும். ஒரே இறுதி முடிவு. ரைட். உதாரணமாக வந்து பாருங்க, உதாரணமாக முதலாம் கூட்ட மூலகங்கள் எடுத்தோம் என்று சொன்னா ஐபிஎஸ்சி மெத்தட்லாம் எழுதப்படுறேன் நான். இனியா முதலாம் கூட்டம் ஐபிஎஸ்சி மெத்தட்லாம் நான் எழுதுவேன். முதலாம் கூட்ட மூலகங்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களை மட்டும் தான் அந்த யுஎஸ்ஏ முறை வருது. முதலாம் கூட்டம். ஆகவே முதலாம் கூட்டம் இருக்கின்ற பொழுது பாருங்க, உதாரணமா லித்தியம், அதே மாதிரி சோடியம், அதே மாதிரி பொட்டாசியம், அதே மாதிரி ருபீடியம், அதே மாதிரி சீசியம். அப்புறம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் மட்டும் எழுதுறேனே. எப்படி எழுதலாம்னு சொன்னா லித்தியம் 3 எங்களுக்கு தெரியும், சோடியம் வந்து 11, இது வந்து 19. பாருங்க 1s2 2s1, 1s2 2p6, sorry 1s2 2s2 2p6 3s1. இது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1. ஆகவே இவங்கெல்லாம் ஒரே கூட்டமே. அவங்க வந்து பாருங்க முதலாம் கூட்டம் NS1 என்கின்ற இறுதி முடிவை கொண்டு. ஆகவே அவங்க நாங்க ஒரே கூட்டம். ஆகவே ஒரு கூட்டம் என்பதை நாங்க வரையறுக்கிறது அவங்களோட உண்மையாக அவங்களோட முடிவு வந்து ஒரே மாதிரி இருக்குமாக இருந்தா அவங்க ஒரே கூட்ட மூலகமாக இருக்கு. உதாரணமா இன்னொன்று எழுதி காட்டலாம். உதாரணமாக நாங்க சொல்லுவோம் வந்து 17ஆம் கூட்டம் உலகம். 17ஆம் கூட்டம்
17ஆம் கூட்ட மூலகங்களை பொறுத்தமல்ல உதாரணமா நாங்க சொல்லலாம் புளோரினையும் நாங்க குளோரினையும் கதைக்கலாம். புளோரின் வந்து உங்களுக்கு தெரியும் 9, குளோரினை பொறுத்தமல்ல 17. 9 படினால எங்களுக்கு வரப்போகுது 1s2 2s2 2p5. இது 17 என்னை வரப்போகுது எங்களுக்கு 1s2 2s2 2p6 3s2 3p5 அது வரப்போகுது. ஆகவே இவங்க 2 பேர முடிவுகளையும் பாருங்க. இவங்க 2 பேர முடிவுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசாக இறுதியில சரியாக முடியுது. நீங்க இறுதி பிரதான படியையும் பார்க்கலாம், பிரதான படியையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். ஆகவே உண்மையாக பிரதான படி இலக்கங்களை பார்த்தோம்னு சொன்னா கடைசான முடிவு உண்மையாக எப்படி முடியுதுன்னு சொன்னா NS2 NP5 விட முடியுதா 17. ஒரே முடிவை கொண்டது. சரியா? இன்னும் சில விடயங்கள் இருக்கு, அதை பார்ப்போம். இன்னும் சில மேலதிகமான விடயங்களும் இருக்குதான், அதை பார்ப்போம். எழுதுங்க கூட்டம். இதுல பாருங்க பிள்ளையால இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல கூட்டம் நாங்க எப்படி எழுதுறது? இப்ப USA முறையும் தெரியும் எங்களுக்கு, IUPAC மெத்தடும் தெரியும். இதுல IUPAC இந்த USA முறை சம்பந்தமாக ரோம் இலக்கத்தில் எழுதுறது எங்களுக்கு ஆழமாக தேவையில்லை. அதுல அந்த எங்களுக்கு அதுலயே மெயினா வந்து நீங்க எஸ்கோவைக்கும் பீகோவை மூலகங்களுக்கும் எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. அதாவது வந்து நான் தருவேன். இப்ப IUPAC மெத்தட்ல 1 - 18 மூலகங்களை எப்படி எழுதுறேன்னு தெரியும். இந்த IUPAC மெத்தட்ல எழுதக்குள்ள நாங்க அந்த எஸ்கோவை மூலகம், பீகோவை மூலகம், டிகோவை மூலகங்களுக்கு வேற ஒரு மெத்தட் நாங்க பயன்படுத்துறோம். அதை பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தரப்போறோம். அதை தந்துட்டு அதுக்கு போறேன் நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். அதை விட என்ன விளங்கப்பட்ட அதை காய்ச்சி போகும். எழுதுங்களுக்கு எழுதுங்க. ஒரே வகையான இலத்திரன் முடிவை கொண்ட மூலகங்கள், ஒரே வகையான இலத்திரன் முடிவை கொண்ட மூலகங்கள் ஒரே கூட்ட மூலகங்களா? ஒரே கூட்ட மூலகங்களா? ஒரே கூட்ட மூலகங்களாகும். உதாரணம் முதலாம் கூட்டம் என்று போட்டு வேணும்னு சொன்னா நீங்க வந்து ஐதரசன் வாரத்தில் அவரையும் காட்டுங்க, பிரச்சனை இல்லையா? ஐதரசனையும் காட்டுங்க. ஐதரசன் வந்து 1 தானே, 1 1s1 வரும். அதே மாதிரி தான் முதல்ல வச்சிருக்கேன் நான் 1s1. மூலாம் கூட்டம் எழுதி போட்டு இந்த ஐதரசன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் 4 பேருக்கும் இலத்திரலையும் போடுதுங்க. அணு ஒண்ண போட்டு கிடு அது செய்யுங்க. மூலாவது அது மட்டும் மூலாவது செய்யுங்களேன். ஐதரசன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் 4 பேருக்கும் வரணும் செய்ய வேணாம். மூலாம் கூட்டம் ஒன்று போட்டு ஐதரசன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அணு ஒண்ண போட்டு 1 கிலோமீட்டர் வந்து இலத்திரலையும் போடுறீங்க. எழுதிட்டு மற்றபடினா போதுமே. அந்த இது வந்து எழுதினீங்கன்னா குழம்பிடுவீங்கன்னா அந்த தராட்டி இது உங்களுக்கு விளங்காது. ரைட். எழுதின பிறகு இந்த கடைசி முடிவுகளை மட்டும் காட்டுங்க. 1s1 2s1 3s1 4s1 பிரகேட்ல வந்து NS1 எழுதிருக்கேன். இந்த பிரதான படி மாறுதன பிள்ளைகள் NS1 என்பது பிரதான படிகள் நிற்கிறது, மாறிக்கொண்டு போகுது. இதுக்கு 1 2 NS1 அது மூலாம் கூட்டம் சொல்றோம். அப்ப இறுதி முடிவு ஒரே மாதிரி இருக்கு. கூட்டம் எடுத்தோம்னா ஒரே மாதிரி தான் முடிவு இருக்கு. கீழே எழுதுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ்ல ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள கூட்டங்கள், ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள கூட்டங்கள் IUPAC முறையிலும்
கமா யுஎஸ்ஏ முறையிலும் பின்வருமாறு குறித்து காட்டப்படலாம். பார்த்துக்கொள்ளுங்க. IUPAC மெத்தடை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெரியும், மெயினா நாங்க யூஸ் பண்ண போற அதுதான். அதுல IUPAC மெத்தட்ல போட்டுக்கொள்ளுங்க 1 தொடக்கம் 18 வரை. வரையும் போடும். 18 வரையும் போடும். ஒரே லைன்ல போடுங்க. இடவெளிட்டு கொஞ்சம் போட்டுட்டு 18 வரையும் போடும். அதே இதுக்கு அந்த யுஎஸ்ஏ முறையில காட்டுங்க. 18 வரையும் போட்டால் ரைட். அங்க லைட் அடிக்க மாட்டதில்ல, நாங்க எடுத்தேன், அஞ்சு எடுப்போம். இதுல யுஎஸ்ஏ முறையில குறிச்சிங்கன்னு சொன்ன எப்படி வரும்னு சொன்னா, நான் சொல்ற மாதிரி குறிங்களா, அதாவது ஒன்றையும் ரெண்டையும் இந்த யுஎஸ்ஏ IUPAC தானே, IUPAC யுஎஸ்ஏ முறையில குறிக்கக்குள்ள உருவமை இலக்கம். அதுல முதல்ல நான் சொல்ற மாதிரி குறிங்க பாருங்க. அதாவது முதலாவதையும் ரெண்டாவதையும் அதை குறிங்க. அதை 1A அதே மாதிரி நாங்க 2Aன்னு சொல்றோம். அதே போல 13க்கு போங்க. 13க்கு அதே நேருக்கே 13ஆம் கூடத்துக்கு போங்க. அது வந்து எங்களுக்கு 3A என்று வரும். அதே மாதிரி அடுத்தது வந்து 4A என்று வரும். 15 வந்து 5A, 16 வந்து 6A, அதாவது கீழே கழுதுங்கள 7A, அடுத்து வந்து 8A. 13 தான் 3A, அதாவது நேரம் காட்டுங்களா 8A அதை காட்டுங்க. இந்த இதை வந்து உண்மையா வந்து நீங்க வேணுமெண்டா இதையும் குறிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு நான் உங்களுக்கு தகவலுக்காக வேண்டி அதிலேயே தாரேன். உண்மையோட அட்டவணையில வந்து இது இன்னைக்கு 1ஆம் கூட்டம் 2ஆம் கூட்டம் வந்து எஸ்கோவைக்குள்ள வரப்போகுது. எஸ்கோவை அதே மாதிரி 13 தொடக்கம் எங்களுக்கு 18 வரையில வாரது பீகோவையில வரும். இவங்க வந்து நான் வேற கலர்லயே காட்டுறேன். இவங்க டிகோவைக்குள்ள வரப்போகுது. டிகோவை மூலம் இருக்கிறது. ரைட், எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. 1ஆம் கூட்டம் 2ஆம் கூட்டம் வந்து எங்களுக்கு வந்து எஸ்கோவைக்குள்ள வாராக்கள். அதே மாதிரி வந்து 13, 14, 15, 16, 17, 18 பீகோவைக்குள்ள வாரது. இடையில டிகோவை. SIMPA நாங்க ஏ போட்டு குறிக்க போறேன். பார்த்துக்கொள்ளுங்க. SIMP ஏ போட்டு குறி IUSA முறை இல்லையா, 1A 2A 3A 4A 5A 8 வரையும் போகும். கொஞ்சம் மேலுக்கு ஆகி காட்டுங்க, அவங்களுக்கு செப்பரேட்டா விளங்கும் தானே. அதாவது டிகோவை குறிக்க நாங்க பி போட போறேன். நான் டிகோவைக்கு பி போட போறேன். அதுல சியூக்கு தான் 1B போடணும் முடியாது. அஞ்சு பாருங்க 1B, இவருக்கு தான் 2B போடணும். நாகத்துக்கு 12ஆம் கூட்டத்துக்கு C1 அந்த 3Dல 12ஆம் கூட்டத்துக்கு 1B 2B போட்டு 3B இங்க வரணும் 3B. ஆக இவர் தான் எங்களுக்கு 3B ஆக இருக்கு. அதே போல இவர் வந்து 4B, அதே போல இவர் வந்து 5B, இவர் வந்து 6B. அதே மாதிரி இது வந்து 7B. அது வரையும் போடுங்க 7B. அதே மாதிரி இந்த 8, 9, 10 இருக்கு தானே பிள்ளையார். இந்த 3 பேரும் சேர்ந்து நான் ஏற்கனவே தந்துட்டு இருக்கிறேன். 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு 8B 8B.
ஆவர்த்தன அட்டவணை எடுத்து சரண்டு சொல்லி ஒரு 10 தரம் வேற ஒரு அட்டவணைகள்ல ஒரு பென்சில கீறி அழிச்சா சரி 1A 2A எவ்வளத்து 3A தொடக்கம் 7A எவ்வளத்து IUPAC மெத்தட்லேயே தானே எழுது கொண்டு போறாரு 2 தொடக்கம் 18 சரியா ஆகவே அட்டவணை எடுத்து 5-6 தரம் எழுதி பார்த்து வெஸ்க்கும் பிகோவைக்கு தான் A போட சொல்லிருக்கேன் டெக்டா போட்டு கொண்டு போறதான் 1 2A போட்டா 5 தொடங்கி போறதான் இதுக்கு வந்து CU-லயும் 11லயும் 12லயும் ஆரம்பிச்சு அதே போல இங்க இருந்து வந்து 8 9 10க்கு 8B போட்டு அதை குறிக்க பழைய கொண்டா சரி ரைட் அது சம்பந்தம் நான் பார்க்க போறேன் அவசியம் தலைப்பட்ட போடுங்க மூலக தொகுதிகள் அல்லது தொடைகள்னு சொல்லுவாங்க தொடைகள் மூலக தொகுதிகள் அல்லது தொடைகள் அல்லது தொகுப்புகள்னு சொல்லுவாங்க சரிதானே அல்லது தொகுப்புகள்னு சொல்றதா மூலக தொகுப்புன்னு சொல்றதா ஏற்கனவே நான் கழிச்சிருக்கிறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் இதுல மெயினா வந்து எங்களுக்கு இந்த இலத்திர நிலையாய்ப்பை பொறுத்த மட்டும் எங்களுக்கு மெயினாக இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னண்டா இந்த அட்டவணையை பொறுத்த மட்டும் இதுல வந்து வார சில மூலகங்களை பொறுத்த மட்டும் அதாவது நான் எப்படி சொல்லலாம் என்றால் உங்களுக்கு அந்த மூலக அந்த அணுவன்கள் வித்தியாசம் வாரத்தால் அதாவது இப்ப மெயினா வந்து இப்ப எங்களுக்கு இதுல வந்து 3D கோவை தான் எங்களுக்கு பிரதானமா தேவைப்படுவேன் டி கோவிலையும் 3D கோ தான் மெயினா தேவைப்படும் இதுல பார்க்கலாம் நாங்க ஒரு வேலை என்னன்னு சொன்னா வந்து அதாவது உண்மையா டி கோவை எண்ணுகின்ற பொழுது இதுக்குள்ள நாங்க காட்டையில நாங்க பார்ப்போம் அது என்னன்னு சொன்னா என்னடா சில எஃப்எம் அவக்குள்ள க்ளோஸ் ஆகும் தானே ரைட் எஃப்ல முடியக்குள்ள 3Dக்கும் 4Dக்கும் இது செட் ஆகும் சரியா 3D 4Dக்கு இந்த இருக்க கூட்டங்கள் தான் எங்களுக்கு தெரியும் ஸ்கெண்டே தொடங்கி நாகம் 3Dல வரும் அதுக்கு அடுத்து 4ஆம் 5ஆம் ஆவர்த்தன மூலகங்களுக்கு இது வந்து டி கோவை என்பது இந்த இருக்க தொகுதியாளவும் 4ஆம் 5ஆம் ஆவர்த்தனத்துக்கு சரியாகும் 4ஆம் 5ஆம் ஆவர்த்தனத்துக்கு பொருத்தமாக வரும் நாங்க போடவும் தேவையில்லை நான் சொல்றேன் மூலக தொகுதி என்பது உங்களுக்கு தெரியும் இல்ல 4 தொகுதி இருக்கு ரைட் 4 தொகுதி இருக்கு அது எஃப் பத்தி நாங்க மிச்சம் பார்க்க போறதும் இல்லை ஒன்று எஸ் தொகுதி அடுத்த பி தொகுதி டி தொகுதி எஃப் ஏற்கனவே தந்திருக்கிறது எப்படி நாங்க தொகுதி பார்க்கிறது எஸ் தொகுதி மூலம் எப்படி பார்க்கிறது அதாவது இலத்திர நிலை அமைப்பில நாங்க இலத்திர நிரம்புகின்ற ஒழுங்கில் எழுதுகின்ற பொழுது அப்படித்தானே நிரம்புகின்ற ஒரு தொகுதி வந்து ஒரு மூலகம் ஆவர்த்தன அட்டவணை காணப்படுற மூலகம் எஸ்கோவையா அல்லது வந்து பிகோவையா டிகோவையா எப்படி பாக்குறேன்னு சொன்னா வந்து நான் இந்த தொகுதியை நாங்க கோவைன்னு சொல்லியிருக்கிறோம் ரைட் அதுல வந்து எப்படி பாக்குறேன்னு சொன்னா ரைட் அதுல இலத்திரல் அமைப்பை நாங்க இலத்திர நிரம்புகின்ற ஒழுங்கில் எழுதுகின்ற பொழுது மிக தெளிவாக இருக்கணும் அந்த மூலகங்கள் அந்த இலத்திர நிரம்புகள் எழுதுகின்ற பொழுது கட்டேசாக எதுல முடிவடைகிறதோ அதான் அந்த மூலகத்துக்குரிய தொகுதியாக இருக்கு அல்லது வந்து கோவையாக இருக்கு ஓகே தானே தெளிவாக விளைவிக்கணும் இலத்திர எழுதுகின்ற பொழுது நாங்க ஒன்றாக பார்ப்போம் மக்களுக்கு எழுதி கொடுங்க மூலகங்களின் இலத்திர நிலை அமைப்புகளின் அடிப்படையில் மூலகத்தின் இலத்திர நிலை அமைப்புகளின் அடிப்படையில் அவற்றை 4 கோவைகளாக பிரிக்கலாம்
4 கோவைகளாக பிரிக்கலாம். அதாவது அடுத்த லைன்ல போட்டு ஒரே லைன்ல எழுதுங்க. அதாவது எஸ் கோவை, பி கோவை, டி கோவை, எஃப் கோவை. எஸ் கோவை, பி கோவை, டி கோவை, எஃப் கோவை ஒரே லைன்ல எழுதுங்க. அதாவது எஸ் கோவை, பி கோவை, டி கோவை, எஃப் கோவை. அடுத்த பாயிண்ட்ஸ்ல மூலக இலத்திர நிலைய அமைப்பை இலத்திரன் நிரம்பும் ஒழுங்கில் எழுதும் போது முக்கியமா இலத்திரன் நிரம்பும் ஒழுங்கில் எழுதும் போது அது முக்கியமான விஷயம். இலத்திரன் நிரம்பும் ஒழுங்கில் எழுதும் போது இலத்திரன் முடிவின் உபபடியே அதன் கோவையா. இலத்திரன் முடிவின் உபபடியே அதன் கோவையாகும். சரியா? ஆகவே அதுதான் எங்கட பிரதானமாக கோவைகளாக இருக்கும். ஒவ்வொரு கோவையாக நாங்க பார்ப்போம். எனவே சின்ன தலைப்பொண்ணு போட்டுக்கொள்ளுங்க. எஸ்கோவை மூலகங்கள். எஸ்கோவை மூலகங்கள் ஏற்கனவே சொல்றீங்க. 6வது அலகு இனோர்கானிக் கெமிஸ்ட்ரில இந்த மூலகங்கள்ல தாக்கங்கள்லாம் படிக்க போறோம். ரைட், இங்க நாங்க படிக்க போறோம் இந்த மூலகங்கள் யார் ஆக்கலன்றதை படிக்க போறோம். இடத்துல வந்தார் எஸ்கோவை மூலகங்கள். ரைட், ஆகவே நாங்க சொன்ன மாதிரி ரைட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன வழங்கும் அந்த எஸ்கோவையாக நாங்க ஐயுபிஎஸ்சி மெத்தட்ல நீங்க பாத்தீங்கன்னா வழங்கும் யார் யாரா போட்டிருக்கிற முதலாம் கூட்டத்தையும் 2ஆம் கூட்டத்தையும் தான் நாங்க எஸ்கோவை மூலகங்களாக போட்டிருக்கோம். அப்படித்தானே? ஆகவே என்னது இலத்திரன் நிரம்புற ஒழுங்கில எஸ்ல முடிவடைகிற ஆக்கள். அதுல எங்களுக்கு தெரியும் முதலாம் கூட்டமும் அதே மாதிரி முதலாம் கூட்டம் வேண்டுமென்று நீங்க போடலாம் 1A கூட்டம், அதே மாதிரி 2ஆம் கூட்டம், அதே வேளையில் அதாவது 2A கூட்டம். அவங்க 2 பேரும் தான் எங்களுக்கு முதலாம் எஸ்கோவை மூலகங்களுக்குள்ள வாராங்க. அந்த முதலாம் கூட்டத்தை பொறுத்த மட்டும் அதுல பொது இலத்திரன் NS1 முடிவடையும். அதே மாதிரி 2ஆம் கூட்டத்தை பொறுத்த மட்டும் இலத்திரன் NS2 முடிவடை. நீங்க எழுதி பாத்தீங்கன்னா விளங்கு. ரைட், முதலாம் கூட்ட மூலகங்களை பொறுத்த மட்டும் மெயினாக அவற்றினுடைய இலத்திரன் நிலை அமைப்பு ஐதரசனை தவிர எல்லாம் வழங்கணும். இந்த ஐதரசனை தவிர இந்த முதலாம் 2ஆம் கூட்ட மூலகங்கள்ல ஐதரசனை தவிர மிச்ச எல்லாருமே உலோகங்களாகத்தான் இருக்கு. இதை தவிர எல்லாரும் உலோகம். ஆகவே அந்த கூட்ட மூலகங்கள்ல பொதுவான இலத்திரன் ஐதரசனை விட்டுட்டு ஏனைய இந்த முதலாம் 2ஆம் கூட்ட மூலகங்கள்ல பொது இலத்திரனை விடுத்த எப்படி இருக்கும் என்று சொன்னா சடத்துவ மூலக இலத்திரன் நிலையமைப்போட சேர்ந்து அது பொதுவா 2 பேருக்கு மொழி நம்ம சொன்னா முதலாம் கூட்டம் NS1 முடிவடையும். 2ஆம் கூட்டம் சொன்னா NS2 முடிவடையும். ரைட், ஆகவே அதை பொது இலத்திரன் நிலையமைப்பாக இருக்கும். ரைட், அதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், அவ்வளோதையும் எழுதி போட்டு அதை கூட்டம் எப்படி பார்க்கணும்னு பார்ப்போம். சரியா? எழுதுங்க. அதை நான் சொல்லிக் கொள்றேனே. இந்த கூட்டம் எப்படி பாக்குறேன்னு சொன்னா அந்த எஸ்கோய மூலகங்களுக்கு அந்த 3 பேருக்கும் வித்தியாசம். ரைட், அதாவது இந்த SPD கோய மூலகங்களுக்கு நாங்க அந்த கூட்டம் பாக்குறது எங்களுக்கு
மூன்று பேருக்கும் எஃப்கோயை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தேவையில்லை. பட் இந்த மூன்று கூட்டங்களுக்கும் எங்களுக்கு அதாவது SPD கோய மூலகங்களை பார்க்கறது எங்களுக்கு கடும் முக்கியமான விடயமாக இருக்கு. அதாவது கூட்ட எண்ணை தீர்மானிக்கிறது. எப்படி தீர்மானிக்கிறது சொன்னா பாருங்க, IUPAC மெத்தட் இல்லையா, IUPAC முறையில தான் நாங்க சொல்ல போறோம். IUPAC மெத்தட் தான் எங்களுக்கு மெயினாக தேவை. IUPAC முறையில கூட்ட எண் எப்படி தீர்மானிக்கிறது, ரைட்? எஸ்கோய மூலக மக்களுக்கு எப்படி தீர்மானிக்கின்றா எல்லாம் பார்த்து கொள்ளுங்க. அவற்றில காணப்படுகின்ற ஈட்டோட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை தான், இறுதியோட்டுல காணப்படுற இலத்திரங்களோட எண்ணிக்கை தான் அதுல கூட்டம். பாருங்க, இறுதியோட்டுல எப்படி முடிவடையும்? NS1 1 இலத்திரன் இருக்கும், சோ முதலாம் கூட்டம். NS2 2 இலத்திரன் இருக்கும், சோ ரெண்டாம் கூட்டம். உதாரணமா பாருங்க, உதாரணமா நாம எடுப்போம் வளமையான மாதிரி சோடியத்தை எடுப்போம். சோடியம் 11 1s2 2s2 2p6. ரெண்டு விஷயம் சொல்ல போறேன், 2p6 3s1. இதுல இது என்ன கோவை மூலகம்? எஸ் கோவை. ஏன் எஸ்ல முடிவடையுது, கடைசாக எஸ்ல. அப்ப என்ன உபபடியில இலத்திர நிரம்பு ஒழுங்கு எழுதுகின்ற பொழுது என்ன உபபடியில முடிவடைகிறதோ அந்த கோவை மூலகம். எனவே நான் சொல்ல போறேன், அதை வச்சுக்கொண்டு எஸ் கோவை மூலகம். இது எத்தனையாம் கூட்ட மூலகம்? IUPAC மெத்தட் இல்லையா, IUPAC முறையில இது எத்தனையாம் கூட்டம் என்று கேட்ட நாங்க சொல்லுவோம் முதலாம் கூட்டம் என்று சொல்லுவோம். என்ன காரணம் என்று சொல்லி கேட்டால் உங்களுக்கு தெரியும், IUPAC மெத்தட்ல எஸ்கோவை மூலகங்களுக்கு ஈட்டோட் இலத்திரன், எஸ்கோவை மூலகங்களுக்கு ஈட்டோட்ல காணப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கை தான் அதுல கூட்டான். எனவே இறுதியோட்டுல ஒரு இலத்திரன் இருக்கிற படினால அது முதலாம் கூட்ட மூலகமாக இருக்கு. இதே வடையில நாங்க எழுதுவோம் கால்சியத்துக்கு அணுவன் 20 நாங்க எழுதலாம் என்ன 1s2 2s. நான் சொல்லி போட்ட இலத்திரலாம் இப்பொழுது தெரியாட்டி எனக்கு ஒன்றும் செய்யலாது. 3s2 3p6 எல்லாருக்கும் தெரியும். 4s2 முடிவடையும் தெரியும், 4s2. ஆகவே இது என்ன கோவை மூலகம்? எஸ் கோவை மூலகம். கடைசி எஸ்ல முடிவடையுது. எத்தனையாம் கூட்ட மூலகம்? எப்படி எஸ்கோய மூலகமா இருக்குது. ஆகவே இறுதியோட்டுல காணப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கை தான் IUPAC முறையில கூட்டான் 2 இருக்கிறபடினால இரண்டாம் கூட்ட மூலகம். ஆக அப்படிதான் நான் கண்டுபிடிக்கிறது. சரியா? அது மிக தெளிவாக நாங்களுக்கு இருக்கணும், எப்படி நாங்க கூட்டன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கோவை மூலகங்களை கண்டுபிடிக்கிறது. ரைட், வெளிக்கொள்ளுங்க எஸ்கோய மூலகங்களுக்கு கீழே வெளிக்கொள்ளுங்க. இலத்திரன் நிலையமைப்பில் எஸ் உபபடி விடலைங்க. எஸ் உபபடியை முடிவாக கொண்ட மூலகங்கள். எஸ் உபபடியை முடிவாக கொண்ட மூலகங்கள் எப்ப இலத்திர நிரம்புறோளுங்க சொல்லி அஜய்க்கனவே முடிவாக கொண்ட மூலகங்கள். அடுத்த பாயிண்ட்ஸ்ல இவற்றுள் அடுத்த பாயிண்ட்ஸ்ல இவற்றுள் எஸ்கோய்க்குள்ள யார் யார் வரும்? இவற்றுள் IUPAC மெத்தட்ல எழுதுங்க. முதலாம் பிரேக்கெட்ல போடுங்க 1A, இரண்டாம் பிரேக்கெட்ல போடுங்க 2A. கூட்ட மூலகங்கள் உள்ளடங்கும். முதலாம் இரண்டாம் கூட்ட மூலகங்கள் உள்ளடங்கும். அடுத்த பாயிண்ட்ஸ்ல எஸ்கோவை மூலகங்களில் எவ்ரி பாயிண்ட் வெரி கிளியராக ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் மறந்துட்டு எக்ஸாம் ஹோலுக்கு போகவே போடாது. அப்படி மறந்தா மறக்கிற மாதிரி படிச்சா எக்ஸாம் ஹோலுக்கு போகவே தயவு செஞ்சு.
இவற்றுள் ரைட் ஐதரசன் தவிர H தவிர ஐதரசன் தான் H2 ஒன்று எழுதப்பட சின்ன பிள்ளைகள் மாதிரி மூலகத்தை பத்தி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஐதரசன் தவிர வச்சுட்டு தான் எழுதணும். ஐதரசன் தவிர ஏனைய யாவும் உலோகங்களாகும். ஐதரசன் தவிர ஏனைய யாவும் உலோகங்களாகும். அப்ப இனி உங்களுக்கு எஸ்கோவில் ஆனப்புற மூலகங்கள்ல யார் உலோகம் தெரியும். எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரை பத்தி சொன்னாலும் யார் இவர் உலோகம் சொல்லி உடனடியாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் எங்களுக்கு. அதுக்குரிய தகவல் தான் இதெல்லாம். ரைட் யாவும் உலோகங்களா. அடுத்த பாயிண்ட்ஸ்ல இக்கோவை மூலகங்களின் பொது இலத்திர நிலை அமைப்பு பொது இலத்திர நிலை அமைப்பு பொது இலத்திர நிலை அமைப்பு என்று போட்டு கமா போட்டு கீழுக்கு ஸ்மால் ஏ என்று போடுங்க. போட்டு முதலாம் கூட்டமேனின் என்ன வரப்போது பிள்ளையாள் சடத்துவ மூலக இலத்திர நிலை அமைப்பு எங்களுக்கு பிராக்கெட்ல வரப்போகுது. அதோட எங்களுக்கு என்ன வரப்போகுது NS1 முடி NS1. ஐதரசனுக்கு விதிவிலக்குத்தானே, அது பிரச்சனை இல்லை. 1s1 தானே. உதாரணம் என்று சொன்னா உதாரணம் நாங்கள் எழுதுவோம். சோடியத்தை சிம்பிள் உதாரணம் எங்களுக்கு சோடியம் போடுங்க 11 எங்களுக்கு வரப்போது வந்து 1s2 2s2 2p6 3s1. ஆகவே இந்த 2p6 என்பது யார் இலத்திர இணைப்பு அழிஞ்சு பாருங்க நியோண்டு இலத்திர இணைப்பு. அதோட வந்து 3s1 இப்படி காட்டலாம். அதான் நான் காட்டுங்க சடத்து மூலத்தில் இணைப்போட NS1 வாரது. N என்பது பிரதான படிகள் இன்னைக்கு அதை மாற்றம் அடையலாம உங்களுக்கு தெரியும். அந்த இலத்திர இணைப்பை எப்படி வகை குறிக்கிற மெத்தட்ல எங்களுக்கு இப்படியும் குறிக்கலாம்னு சொல்லி வந்துட்டு கேட்கிறது. 3s1 அதே மாதிரி ஸ்மால் பி எழுதுங்க. அடுத்த நீங்க எழுதி முடியுங்க. ரெண்டாம் கூட்டமணி நீங்கள் எழுதி முடியுங்க. உதாரணம் வந்து மெக்னீசியத்தை போட்டு எழுதி முடியுங்களேன். மெக்னீசியத்தை போட்டு இரண்டாம் கூட்டமேனின் எப்படி வருமென்று காட்டுங்க. இரண்டாம் கூட்டம் எப்படி வர போகுது. அப்ப அது வந்து பொது இலத்திரன் இப்ப சடத்துவ மூலக இலத்திரன் நிலை அமைப்போட ரைட் NS2 முடிவடையும். NS2 உதாரணம் எழுதி காட்டுங்க. MG லேசான உதாரணங்களை காட்டி கொடுவோம். விளங்குறதானே. மெக்னீசியம் என்று சொன்னா 12 ஆகவே எங்களுக்கு வரப்போகுது 1s2 2s2 2p6 3s2. ஆகவே 2p6 வரையானது யார் இலத்திரன் போல சடத்துவ வாயு நியோண்டே போல. அங்கால வந்து NS2க்கு போயில 3s2 வருது பாருங்க. ரைட் 6 தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதுல எஸ்கோவையில நம்ம பார்ப்போம். 6 சரி 6:15 நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்குவாங்க. பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்க்க போறேன் நான். அடுத்த பாயிண்ட்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ்ல போடுங்க. எஸ்கோவை மூலகங்களுக்கு என்று போடுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் இல்லையா எஸ்கோவை மூலகங்களுக்கு பாருங்க என்ன செய்ய போறேன்னு சொல்லி மூலகங்களுக்கு அடுத்த லைன்ல என்ன செய்ய போறேன்னு பாருங்க. எழுதிக்கொள்ளுங்க. IUPAC கூட்ட எண் சமன். IUPAC கூட்டம் எப்படி தீர்மானிக்கிறது? கூட்ட எண் சமன் எழுதிக்கொள்ளுங்க. I1 சமன் ஈட்டோட்டு இலத்திரன் எண்ணிக்கை. இலத்திரன் எண்ணிக்கை பாக்ஸ் பண்ணிக்கொள்ளும். எஸ்கோவை மூலகமாக இருந்தா அதுக்கு ஆவர்த்தனம் தீர்மானிக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். பட் கூட்டம் தீர்மானிக்க IUPAC மெத்தட்ல நாங்க தீர்மானிக்க தேவை. எங்களுக்கு தீர்மானிக்கிறது வந்து
அதாவது எஸ்கோய மூலகங்களுக்கும் பீகோய மூலகங்களுக்கும் டிகோய மூலகங்களுக்கும் ஒன்று கொண்டு வித்தியாசமாக இருக்கு. எனவே எஸ்கோய மூலகங்களுக்கு ஐயுபிஎஸ்சி கூட்டல் சமன் ஈட்டோட்டு இலத்திரங்களின் எண்ணிக்கை, ஈட்டோட்டு இலத்திரன் எண்ணிக்கை, ரைட்? இறுதியுலகான இலத்திரன் எண்ணிக்கை. உதாரணம் போடுவோம். அதுக்கு 2 நாங்க உதாரணம். லித்தியம் 3, ரைட்? எழுதுங்க. இலத்திரன் எழுதுங்க. என்ன வர போகுது? 1s2 2s1 3s1, ரைட்? ஆகவே நான் கூட்டவன் தீர்மானிக்க போறேன் பாருங்க. உதாரணம் மூலம் உதாரணம், ரைட்? எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஆகவே ஈட்டோட்ல பாருங்க எத்தனை இலத்திரன் இருக்குன்னு சொல்லி 1 இருக்கிறபடினால நான் போட போறேன் வந்து என்ன கூட்டம் இது? முதலாம் கூட்டம், முதலாம் கூட்டம். இரண்டாம் ஈட்டோட்ல ஒரு இலத்திரன் இருக்கு. ஈட்டோடத்துல எண்ணிக்கை எஸ்கோய மூலம் தானே, எஸ்கோய மூலமா இருக்கும். எஸ்கோய மூலமான தெரியும், லித்தியம் எஸ்கோய மூலம் எஸ்ல முடிவடையுது. ஆகவே அதுல ஐயுபிஎஸ்சி கூட்டம் தீர்மானிக்கிறது, ஐயுபிஎஸ்சி கூட்டம் தீர்மானிக்கிறது ஈட்டோடத்துல எண்ணிக்கை. கால்சியம் ஆகவே 20. நான் சொன்ன மாதிரி 1s2 2s2 2p6 3s2 3p6 எங்களுக்கு தெரியும் 4s2 4s2. ஆகவே ஈட்டோட்ல இலத்திரம் எப்படி முடிவடையுது? எஸ்ல. எனவே எஸ்கோவியன் எங்களுக்கு தெரியும், நான் இருக்கத்தால எஸ்ல முடிவடையுது. எத்தனையாம் கூட்டம்? எஸ்கோ மூலமா இருக்கத்தால ஈட்டோட் இலத்திரங்கள் எண்ணிக்கைதான் அதுல கூட்டம் ஐயுபிஎஸ்சி கூட்டம். எத்தனையாம் கூட்டமா இருக்கு? 2ஆம் கூட்டமாக இருக்கு. 2ஆம் கூட்டமாக இருக்கு. ரைட்? இதுல வந்து இந்த 23 ஷாமான்ற பேரும் இருக்கு, சும்மா ஷாமாண்டும் இருக்குதா? ராக்கள் இது எனக்கு மெசேஜா போடுங்க. இந்த 23 ஷமா யாரு? சும்மா இருக்கு, சும்மா அந்த ஷமான் இருக்குது யாரு? 2 ஒரே ஆள் தானா? அடுத்ததுல யார் யார கிளாஸ்ல இல்ல அதை கொஞ்சம் சொல்லுங்க. அவன் மூலாவது நம்ம இதுல இருந்து வார ஆக்கள்ல இதுல கொஞ்சம் பேர் தான் ஆக்கள் இருக்குது. 4-5 பேர் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல ஜாயிண்ட் ஆகிருக்கார்கள் யார் யாரு? எனக்கு மெசேஜை போடுங்க. இப்ப ஜூம்ல அனுப்புங்க. ஜாயிண்ட் ஆகிருக்கிறார்கள் கிளாஸ்ல. ஜாயிண்ட் ஆகிருக்கிறார்கள். அப்பா நான் அதை கேட்கல, என்னை பேர் உழுகுறா. நாங்க 2 பேரை ஜாயிண்ட் ஆகிருக்காங்களான்னு கேட்கிறேன். மத்தாக்களை பேர் உழுதானே 2 பேரா ஜாயிண்ட் ஆகி கிளாஸ் இருக்காங்க, ஜாயின் ஆகி லிங்க் பண்ணிருக்காங்களா? வாங்க முடியும் வந்து கொஞ்சம் அனுப்புங்க எனக்கு யாராருன்னு சொல்லி கூட்டம் தீர்மானம் கேளு. அதான் நான் சொல்றது எப்போ நான் கண்ட்ரிக்காக ஹிஸ்டரி ஏஎல் வரலாற்றுல நான் 2008ஆம் ஆண்டு எழுத தொடங்கின காலம் இருந்து நான் படிப்பிக்க தொடங்கி 2021ஆம் ஆண்டு போகுது. இத்தவரையும் கண்ட காலத்துல யாரெல்லாம் இந்த கிளாஸை கட் பண்ணி தெரிச்சு போவாங்களோ எக்ஸாம் ஃபெயில் ஆக வேண்டிய எந்த கதையும் இல்லை. எக்ஸாம் ஃபெயில். அது ஆறு வந்து படிப்பிச்சு தீத்தி கரைச்சி ஊத்தினாலும் சரி, கிளாஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ண இல்லையா எக்ஸாம் ஃபெயில். நான் சொல்லிட்டேன் என்ன காரணத்துக்காக வேண்டி கிளாஸை மட்டும் கட் பண்ணிடுறாங்க. ஏனென்றா என்னதான் வீடியோல பார்த்தாலும் லைவ் கிளாஸ் இருக்க மாதிரி இருக்குமா, நேரடியாக நீங்க கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்காது. சரியா? அதை மட்டும் செஞ்சிடாங்க. ஐயுபிஎஸ்சி கூட்டம் சமன் ஈட்டோடு இலத்திரங்கள் எண்ணிக்கை. அதை பாருங்க. நான் எஸ்கோய மூலங்கள் தான் இந்த விஷயமே மாறப்போகுது. ஆகவே ஈட்டோட் இலத்திரங்கள் எண்ணிக்கையை மட்டும் கூட்டணுக்காக பாக்குறது யாருக்கு? எஸ்கோய மூலங்களுக்கு. இப்ப எஸ்கோய மூலங்கள் யார் யாருன்னு தர போறா கிளி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ்ல எஸ்கோவை மூலகங்கள் வருமாறு. அடுத்த பாயிண்ட்ஸ்ல எஸ்கோய மூலகங்கள் வருமாறு. மூலகங்கள் வருமாறு. எனவே நாங்க
அதை தரப்போறோம். இங்க பார்த்துக்கொள்ளுங்க. முதலாம் கூட்டம் அதாவது 1A இரண்டாம் கூட்டம் கூட்ட அடிப்படையில தாருங்க 2A இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு கூட்ட இதா இருக்கு. இதுல பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா ஞாபகம் இருக்கணுமே இல்லையா? ஐதரசன் முதலாம் கூட்டம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரொபீடியம், சீசியம். வேணும்னு சொன்னா பிரான்சியத்தையும் போட்டுக்கொள்ளலாம். கதிர் தொழிற்பாட்டு மூலம் பாறை. இதே மாதிரி ஐதரசனுக்கு நேர ரெண்டாம் கூட்டம் இருக்குமா? இல்ல. ஏன்? ஐதரசனுக்கு தொங்கல்ல ஹீலியம் மூலாம் மாவட்டத்துல ரெண்டு பேர் தானே பள்ளி. ஆகவே ஐதரசன் அவன் நம்ம லித்தியத்துக்கு பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கும் ரெண்டாம் கூட்டத்துக்கு. அதை நாங்க போடலாம் பெர்லியம், அதே மாதிரி பெர்லியம், அடுத்தது மெக்னீசியம், இதுக்கு நேரம் எங்களுக்கு வரப்போகுது கால்சியம், இதுக்கு நேரம் வரப்போகுது எங்களுக்கு ஸ்ட்ரோஞ்சியம், இதுக்கு நேரம் வரப்போகுது எங்களுக்கு பேரியம், அதுக்கு இதுக்கு நேரம் வரப்போகுது எங்களுக்கு ரேடியம். எழுதிக்கொள்ளுங்க மூலகங்களை ஒவ்வொரு லைன்ல எழுதுங்க. ஒவ்வொரு லைனுக்கு இடபாடு விட்டாலும் பரவாயில்ல, எப்படியோ ஒன்றுக்கு ஒன்று எழுதுங்க, ஒன்றுக்கு ஒன்று எழுதுங்க. அணுவண்ணங்களுக்கு தெரியும், நாங்க இந்த ஓர்டர்லையும் போடலாம் பாருங்க பிள்ளையாள். இது முதலாம் ஆவர்த்தன மூலம் தானே, இது ரெண்டு பேருக்கும் இடையில உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூலகங்கள் இருக்கு, ரெண்டு மூலகங்கள் கூடும். ஏன்னா அட்டவணை எடுத்து பார்த்தோம்டா, ரைட், அட்டவணை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப முதலாவது ரெண்டு மட்டும் தானே இருக்கும். அப்ப தாண்டி இந்த கேப்புக்குள்ள வரக்குள்ள எங்களுக்கு ரெண்டு மூலகங்கள் கூடிட்டு இவருக்கு மூணாவது வரப்போகுது. வெறுக்கு மல்ல பார்த்தோம்டா, வெறுக்கு மல்ல கேப்பு அப்ப எங்களுக்கு எத்தனை கூட போகுது? இதுல 8. ஏன்னா இதுல 8 தான் இருக்க போகுது. ஆகவே 8க்கு போறதான் இவர் வருவார், 8 மூலகங்கள் 3 இவர் வருவார். அப்ப இங்க என்ன வரப்போகுது? 18, அதுக்கு அடுத்து 18. நாங்க போட்டோமே மூலாம் மாவட்டத்துல ரெண்டு மூலகங்கள் இருக்கும், ரெண்டாவது 8, மூணாவது 8, நாலாவது 18, அஞ்சாவது 18. அவங்க கெப்பல் அப்படித்தான் வரப்போகுது. மூலாவது ரெண்டு முடிய திருப்பி வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. திருப்பி 8க்கு போறதான் அடுத்த பேர் வருவார். இன்னும் 8 போற வரும், 18 போற வரும், 18 போற வருவார். அதே மாதிரி அடுத்தது 32னா 32க்கு போறோம் இவர் வர போறார். எல்லா கூட்ட மூலகங்களுக்கும் நாங்க அப்படித்தான் பாக்குறது. பார்த்த அணுவண்ணம் உங்களுக்கு தெரியாத ஆக்களுக்கு கூட நீங்க அணுவண்ணம் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்படி பாருங்க, இந்த ஓர்டர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ரைட், போட்டோ வழங்குதானே. அப்ப ஆவர்த்தனன்னு பார்த்தேன், ஆவர்த்தனன்னு அழகானபுரம் மூலகங்கள் இன்னைக்கு முதலாம் ஆவர்த்தனம்டா அழகானபுரம் மூலம் 2. அப்ப 2 முடிஞ்சதுக்கு பிறகு ரைட் தானே இந்த மூலகம் வரப்போகுது. அப்ப இவருக்கு மூலாம் நம்பர்ன்னு சொன்னா மூலாம் நம்பர்ண்டா அவங்களுக்கு 2 முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்ததுல ஸ்டார்ட் ஆகிற மூலாம் கூட்ட மூலம் தானே இது. எனவே இவருக்கு எங்களுக்கு 3 வரப்போகுது. சரி, இவரில இருந்து 8 போனது அப்புறம் சோடியம் வரும். சோடியத்துக்கு அணுவண்ணத்துல 11 வரப்போகுது. ரெண்டாம் ஆவணத்துல 8 இருக்கு. அதே மாதிரி மூன்றாம் ஆவணத்துல இன்னும் மட்டும் இருக்கும். சோ அது 8 போனதுக்கு பிறகு பொட்டாசியத்துக்கு வரப்போகுது 19 சொல்லி அணுவ. திருப்பி அவங்களுக்கு பொட்டாசியம் ஆவர்த்தன மூலம் 4ஆம் ஆவர்த்தனம் அதுல 18 மூலம் இருக்கும். சோ 18 கழிஞ்ச பிறகு ரொபீடியம் வரப்போகுது. எனவே எங்களுக்கு வரப்போகுது 37 வரப்போகுது. ரொபீடியம் 37. இன்னும் 18 புறம் சீசியம் வரப்போகுது. எனவே 47, 55 ஆனா 55. அதே மாதிரி 55. எனவே இன்னும் 32 நாங்க பிரான்சியத்துக்கு கூட்ட வேண்டி வரும். எங்களுக்கு 87 வரப்போகுது பிரான்ஸ். போட்டுக்கொள்ளும். இதை போட்டா லித்தியத்துக்கு கடத்த மூலம் இதை போடல நானு. இது கடத்த மூலம் எத்தனை வரப்போகுது? வரைக்கும் 4. 11 38. 55 56. 80 88. அதுவும் அதே மாதிரி தான் கூடும், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க போட்டுக்காணல மூலமானதனம் இல்லை. அப்ப இங்க 8 கூட போகுது, அதுக்கு அடுத்ததுல 8 கூட போகுது.
அதுக்கு அடுத்ததுல 18 கூட போகுது, அதுக்கு அடுத்ததுலயும் வந்து 18 கூட போகுது, அதுக்கு அடுத்ததுல 32 கூட போகுது. எல்லாத்துலயும் அதே மாதிரி தான் குடிக்கணும் போகுது. சரியா? இது கீழுக்கு சில விஷயங்களை நான் தரப்போறேன். கீழுக்கு சில விஷயங்களை தரப்போறேன். வெளியே முடியுங்க வேகமா. இது கீழுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா வந்து உங்களுக்கு அதாவது அதாவது ரைட், அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த மூலகங்கள் எஸ்கோய மூலகங்கள் எல்லாத்திலையும் பிள்ளையால் ஐதரசன் மட்டும்தான் அலுலோகம், மிச்சம் எல்லாமே என்ன உலோகங்கள். ரைட், உங்களுக்கு எழுதுங்கோ. மோலா பாயிண்ட்ஸ் போட்டு கீழுக்கு மோலா பாயிண்ட்ஸ். இவற்றில் H மாத்திரம் அலுலோகமா அல்லது H தவிர ஏனைய யாவும் உலோகங்கள் போடுது. H தவிர ஏனைய யாவும் உலோகங்கள். அதுல கீழே போடுங்க. முதலாம் கூடத்துக்கு ஒரு பேர் இருக்கு, முதலாம் கூடத்துக்கு ஒரு பேர் இருக்கு பிள்ளையால் கார உலோகங்கள். மூலாம் கூட்டம் மட்டும் போடுங்க. கீழே அடுத்த பாயிண்ட்ஸ்ல கார உலோகங்கள் சொல்றது, கார உலோகங்கள். வரியம் பிறகு போடுங்க H தவிர, ஐதரசம் வராதைக்குள்ளால உலோகம் இல்லையே, H தவிர கார உலோகங்கள். அதே மாதிரி ரெண்டாம் கூட்டம் போட்டு, ரெண்டாம் கூட்டம் அடுத்த லைன்ல போட்டு அவருக்கும் ஒரு விஷயோட பேர் இருக்கு, போட்டுக்கொள்ளுங்க. கார மண் உலோகங்கள். கார மண் உலோகங்களா, கார மண் உலோகங்கள். மூலாங்குடத்துக்கு பேர் வந்து கார உலோகங்கள் ஐதரசனை தவிர. அதே மாதிரி அடுத்தது வந்து கார மண் உலோகங்கள், கார மண் உலோகங்கள். அதே மாதிரி நீங்க கீழுக்கு போட்டுக்கொள்ளலாம் இந்த பிரான்சியம் ரேடியம். ரைட், FR,RE பிரான்சியம் ரேடியம். அது போட்டுக்கொடுங்க. கதிர் தொழிற்பாட்டு மூலகங்கள், கதிர் தொழிற்பாட்டு மூலகங்கள். சாதாரணமாக அவற்றை நாங்கள் தாக்கங்களுக்கு எழுதுகிறது கதிர் தொழிற்பாட்டு மூலகங்கள். ரைட், ஆகவே எங்களுக்கு இவ்வளவுதான் எஸ்கோய மூலகம் சம்பந்தமாக இப்போதைக்கு தெரிய வேண்டியது. இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி அசேதன ரசாயனவியல் அழகு 6ல போனதுக்கு பிறகு மிக தெளிவாக இதுல தாக்கங்கள் என்ன இது சம்பந்தமான விடயங்கள் நினைச்சு வரும். இந்த மூலகங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு புரசாகி கொண்டுதான் வரும். என்னென்றா ஒரு சீரன் படிக்கக்குள்ள வலுவளவு படிக்கக்குள்ள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு போகுது. ஆகவே முதலாம் கூட்டம் ரெண்டாம் கூட்டம். இதே மாதிரி சில தலைப்பு போட்டுக் கொள்ளுங்க. சில தலைப்பு பீகோவை மூலகங்கள், எஸ்கோய மூலகங்கள் முடிஞ்சு. பீகோவை மூலகங்கள் பீகோய மூலகங்கள். அப்ப கீழே எழுதி கொடுங்க. என்ன நடக்கும் அப்ப எப்படி பாக்குறது? இலத்திரல போல கடைசியா வந்து பிஓ படியில முடிவடையணும், அப்படித்தானே? ரைட். இலத்திர நிலையமைப்பின் இலத்திர நிலையமைப்பானது இலத்திர நிலையமைப்பானது எழுதுங்க. அதுக்கு இலத்திர நிலையமைப்பானது பி உபபடியில் முடிவடையும் மூலகங்கள். பி உபபடியில் முடிவடையும் மூலகங்கள், முடிவடையும் மூலகங்கள். அடுத்த பாயிண்ட்ஸ்ல எத்தனையாம் கூட்டம் பரிமாற்றம் சொன்னானதுல அவனை முந்தைய வந்து பாருங்க. 13 வரைக்கும் 18 எடுக்கலுங்க. ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள
ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள எத்தனையா பிள்ளையாள் இந்த இருக்கா 13 தொடக்கம் 18 வரையான 13 தொடக்கம் 18 வரையான பிரக்கெட்ல போடுங்க. அதை நான் சொல்லியிருக்கிறேன் 3A தொடக்கம் 8A வரையா 8A பீகோய மூலகங்கள் 8A தானே ஏல வரப்போகுது. 3A தொடக்கம் 8A வரையான கூட்ட மூலகங்கள் இதனுள் அடங்கும். வரையான கூட்ட மூலகங்கள் இதனுள் அடங்கும். அடுத்த பாயிண்ட்ஸ்ல இவற்றுள் பெரும்பாலானவை அலுலோகங்களாகும். இவற்றுள் பெரும்பாலானவை அலுலோகங்களாகும். பெரும்பாலும் என்ன உங்களுக்கு தெரியும் பெஸ்கோய மூலகம் ஐதரசன் தவிர எல்லாமே உலோகம் தான். இது வந்து பெரும்பாலும் அலுலோகமாக இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த அட்டவணை ஆவணத்தை அட்டவணை போட்டு காட்டுறீங்க அந்த ஸ்டெப்புக்கு அங்கால போறலாம் அலுலோகம் சொல்லி உலோக போலிக்கு அங்கால. அடுத்த பாயிண்ட்ஸ்ல பொது இலத்திர நிலை அமைப்பு. பொது இலத்திர நிலை அமைப்பு வருமாறு பொது இலத்திர நிலை அமைப்பு என்ன வரப்போகுது இந்த இருக்க. அதாவது சடத்துவ மூலக இலத்திரன் நிலையமைப்போட எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா NS2 சரியா பிள்ளையால் NP-ல வந்து 1 தொடக்கம் 6 வரையில தானே 6 வரையில S2 நிரம்பி இருக்கு. P-ல 1 தொடக்கம் 6 சடத்துவ மூல இலத்திரன் நிலையமைப்பு NS2 NP 1 தொடக்கம் 6. உதாரணம் போடுங்க. போரம் அதுக்கு எழுதுங்க. அதே மாதிரி வந்து ஆகு 18 அதே மாதிரி காட்டு. கடைசியா படுத்தா முடியும் இலத்திரன் எப்படி நம்ம என்ன போரோனுக்கு எங்களுக்கு தெரியும் 1s2 2s2 2p1. பாருங்க எப்படி வர போகுது. இது யார போல இது பிள்ளையால் 1s2 என்பது ஹீலியத்தை போல. எனவே ஹீலியத்தை போல அங்கால எங்களுக்கு 2s2 2p1ல வருது. ஆகவே இங்க பாருங்க சடத்த மூலத்துல NS2 இதுல NP 1 தொடக்கம் 6 வரை வரலாம். அப்ப இது வந்து S2 முடிவடைஞ்சிடும் 2p1 இருக்கு. அதே மாதிரி ஆகனை பொறுத்தமல்ல 18 தானே 1s2 2s2 2p6 அதே மாதிரி 3s2 3p6 இதுல வந்து சடத்த வாயு ஆறு மாதிரி இருக்கு. உண்மையா வந்து ஆகனை பொறுத்தமல்ல நாங்க காட்ட தேவையில்லைன்னா அதுவே ஒரு சடத்த வாயு தானே. ஆகனை காட்டாம சரியா நான் குளோரினை காட்டேன். குளோரினுக்கு 17 எனவே 3s2 3p5 ஆகவே எங்களுக்கு வரப்போகுது வந்து நியோனை போல நியோனை கொண்டு அங்கால 3s2 3p5ல முடிவடை. ஆகனை காட்டினா அது வந்து சடத்த வாயு தானே. அதுக்கு இன்னொன்று காட்ட தேவையில்லை நிரம்பில. ரைட். அப்ப அது எங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நல்லா பார்த்து கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ்ல பீகோவை மூலகங்களுக்கு எழுதி போட்டு கமா போட்டு கீழுக்கு போர்ட பாருங்க. கொஞ்சம் போர்ட பாருங்க. IUPAC கூட்ட எண் எப்படி தீர்மானிக்கிறேன்னு சொன்னால் கூட்ட எண் என்பது எஸ்கோவைக்கு எப்படி தீர்மானிச்சோம் ஈட்டோடு இலத்திரங்கள் எண்ணிக்கை. இதுக்கு IUPAC கூட்டம் எப்படி வருமாண்டா ஈட்டோட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கையோட
நாங்க +10 கூட்ட வேண்டியது +10 ஈட்டோடு எழுதுற எண்ணிக்கையோட நாங்க 10 கூட்ட வேண்டியது போட்டுக்கொடு. ஆகவே பி பிளாக் எலமெண்ட்ஸ் பி கோவை மூலகங்களுக்கு நாங்க கூட்டேன் காண்ற அப்படித்தான். IUPAC கூட்டேன் என்பது ஈட்டோடு இலத்திரங்கள் எண்ணிக்கையோட நாங்க 10 கூட்டுறது 10 கூட்டு. உதாரணம் கேளுக்கு உதாரணம் முதலாவது ஓ மூலா இலத்திரலாம் எப்படி எழுதுங்க இலத்திரலாம் ஆகவே 1s2 2s2 2p4 என்ன 2p4 ஆகவே இங்க IUPAC கூட்டேன் எப்படி காண்றது IUPAC ல வந்து கூட்டேன் காண்ற எப்படி கூட்டேன் காண்ற எப்படி ஈட்டோடு இலத்திரங்கள் எண்ணிக்கை என்ன இறுதியோடு இலத்திர எண்ணிக்கையா 2 4 மெத்தின பிள்ளைகள் 6 அப்படிதான் இறுதியோடு என்பது 2ஆம் பிரதான படி தானே 6 அடுத்தனே கூட்டணும் 10. எனவே IUPAC கூட்டணத்தினே இருக்கு 16 ஆகுது 16. ஓகே அதான் கூட்டம். அதே மாதிரி இரண்டாவது உதாரணம் நாங்க எழுதுவோம் வந்து ஆர்சனிக் 33 எழுதி கூட்டின காணுங்க ஆர்சனிக் ஆகவே எங்கள் இடத்துல என்ன வரப்போகுது 1s2 2s2 2p6 அதே மாதிரி வந்து 3s2 3p6 4s2 3d10 அடுத்து 4p என்ன படினால 4p3 ஆகவே பி கோவை மூலகம் இது கடைசா முடிவடைது பாருங்க பீல முடிவடைது. எனவே பி கோவை மூலகம். எனவே அதன் மூலம் கண்டதுக்கு பிறகு பி கோவை மூலகமா இருக்கத்தால கூட்டேன் நான் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டா இறுதியோட்டு இலத்திரன் இங்க பாருங்க 4s 4p உடனே கூட்டணும் 5 சக எத்தனை கூட்டுறது 10 கூட்டணும் சொன்னா 15ஆம் கூட்டம். அது ஒண்ணு சொன்னா கூட்டேன் வந்து 15ஆம் கூட்டம். அது தெளிவாக இப்படிதான் நாங்க கூட்டேன் தீர்மானிக்கிறது பி கோவை மூலகங்களை பொறுத்த மட்டும். எஸ் கோவை மூலகங்களுக்கு உண்டு பி கோவை மூலகங்களுக்கு உண்டு. வெரி சிம்பிளாக நாங்க தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த கூட்ட மூலகம் தெரிஞ்சு நம்ம வந்து சின்ன மாதிரி என்னென்ன கூட்டம் சொல்லி நாங்க அட்டவணையிலேயே பாடமாக்கி எடுத்துடும். அப்ப லேஸ் எங்களுக்கு கட்டாயம் கூட்டங்களா பாடமாக்க மூலாம் கூட்டம் யாரு 2ஆம் கூட்டம் யாரு 13 யாரு 14 யாரு 15. அடுத்து அடுத்த பாயிண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ்ல பீகோவை மூலகங்கள் வருமாறு அதை நான் தரப்போறேன். பீகோவை மூலகங்கள் வருமா உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு வரையும் தரப்போறேன். பீகோவை மூலகங்கள் வருமாறு இப்ப கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் மிஸ்கோவை பீகோவை எல்லாம். ஆகவே நான் போட போறேன் பாருங்க யார் யாரு பிள்ளையார் 13ஆம் கூட்டம். ஆகவே இன்னைக்கு 3e அதே மாதிரி 14ஆம் கூட்டம் 4e 15ஆம் கூட்டம் 5e இது மட்டுமா 16ஆம் கூட்டம் 6e கூட்டம் 17ஆம் கூட்டம் 7e கூட்டம் ரைட். அதே மாதிரி 18ஆம் கூட்டம் 8e கூட்டம் அதை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 4-5 எழுதி பாத்தீங்கன்னா சரி 4-5 எழுதி பாத்தீங்கன்னு சொன்னா நானும் முந்தைய ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. பட் கேள்விகளை கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது நானும் எழுதி பார்க்க எனக்கு ஞாபகம் வந்த விஷயம் தான் அது. அதே மாதிரி அதுல பொது இலத்திரல் நினைப்புகளையும் போட்டுக்கொள்ளுங்க. உண்மையா வந்து NS2 NP1 முடிவடையும். ஏன்னா 13 தானே NS2 NP2 பாருங்க அந்த இறுதியோட்டுல அதாவது இறுதியோட்டுல காணப்படுற இலத்திரணிக்கூட 10 கூட்டுறது தானே. அப்ப NS2 NP1 10 கூட்டு தான் மேலுக்கு வந்திருக்கு. அதை விளையக்கணும் இறுதி இலத்திரலையும் தான் பொது இலத்திரலையும் NP3 இது NS2 NP4 முடிவடையும். நீங்க எழுதி பார்த்தா உனக்கு அப்படிதான் NS2 NP5 முடிவடையும்.
பதினெட்டாம் கூட்டம் எல்லாம் NH2 NP6 முடிவடை. உங்களுக்கு தெரியும் P6 முடிவடைஞ்சா வந்து சடத்துவ வாயுக்கள்னு சொல்லி ஹீலியம் 1H2 முடிவடை சடத்துவ வாயு, மத்தாக்கெல்லாம் P6 முடிவடை சடத்துவ வாயு. ரைட், நான் போர்ட்ல எழுதுறேன், பார்த்து ஞாபகப்படுத்தி ஒவ்வொன்றாக எழுதுறேன். ரைட், 13 பொறுத்த மண்ட பிள்ளையால் எங்களுக்கு யார் யார் வரும் என்று சொன்னால், ரைட் இங்க பாருங்க போரான், அதே மாதிரி வந்து அலுமினியம், சரியா அலுமினியம், அதே மாதிரி வந்து கல்லியம் GA, பேர்லாம் முன் தந்துருக்கேன், திருப்பி பேர் தர மாட்டேன் இடத்த, கல்லியம், அதே மாதிரி வந்து IN இந்தியம், அதே மாதிரி TL தேலியம், அவ்வளவு ஒரு தேலியம். ஆக அணுவெண்ண கூட நாம் போட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் போரோனுக்கு 5, எனவே எங்களுக்கு தெரியும் இதோட எத்தனை கூட்டணும், 8 கூட்டணும். எனவே இதுக்கு எங்களுக்கு மூலா எழுதி முடியுங்க 13. திருப்பி அதோட நாங்க இப்ப மூலா 8 கூட்டினா அடுத்த எத்தனை கூட்டணும், நாங்க 18. அதாவது உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப முதலாவதுல இருந்து மேலுக்கு இருந்து வரக்குள்ள, சரியா வரக்குள்ள இப்ப எங்களுக்கு போரோன் அலுமினியம் கல்லியம் என்று வரக்குள்ள வந்து இப்ப ஃபெஸ்ட்டுக்கு நாங்க இப்ப முதல் 2 எங்களுக்கு தெரியும். இந்த 13ஆம் கூட்டத்துக்கு பிறகு எங்களோட ஆவணத்தின் அட்டவணை நீங்க எடுத்து பாருங்க, கீர்ன அட்டவணை எடுத்து பாருங்க, பாத்தீங்கன்னா எங்களுக்கு சிம்பிளா விளங்கு. நான் கீர்ன அட்டவணை உங்கள்ட்ட இருக்கு, ரஃபா தான் நான் கீரை வச்சு இந்த இடங்களுக்கு தேவைப்படும் சொல்லி அட்டவணையை நீங்க பிரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மையா வந்து எத்தனையாம் ஆவர்த்தன மூலகமாக எங்களுக்கு கல்லியம் இருக்கு. கல்லியம் போரோனுக்கும் அலுமினியத்துக்கும் 8 கூடினா, ரைட் கல்லியத்துக்கும் இதுக்கும் இடையில வந்து எங்களுக்கு உண்மையாக 4ஆம் ஆவர்த்தன மூலகத்துல இருக்கு. 4ஆம் ஆவர்த்தன மூலகம் அப்படி இறந்த இடையில 3D cross ஆகுதுன்னா cross ஆகுது. அவன் எத்தனை கூடணும் எங்களுக்கு உண்மையா 18 இடத்துல கூட வேண்டியது. அப்ப 31 வரும் எங்களுக்கு 31. திருப்பி அவருக்கும் ஒரு நாங்க இன்னும் ஒரு 18 கூட்ட வேண்டி வரும். மடத்துல வருதுதானே 18. ஏன்னா அவருக்கு நாங்க ஒரு 18 கூட்டி எழுதினோம் சொன்னால் 31 49. ரைட், அடுத்தது நான் இதோட 32 கூட்ட வேண்டி வரும். எனவே 70 81. ரைட், ஆகவே எங்களுக்கு தேலியம் வரும். இதுல வந்து அதே மாதிரி அங்கால 14 15 16ல உங்களுக்கு தெரிஞ்ச கூட்ட மூலகங்களை கொஞ்சம் காட்டுங்க. 13 14 15ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கூட்ட மூலகங்களை உங்களோட சின்ன வகுப்புலையும் படிச்சதுல முதல் 2 மூலகங்களும் பரவாயில்லை, ஞாபகப்படுத்தி எழுதி பாருங்க அவங்களுக்கு என்ன வரும் என்று சொல்லி. ரைட், எங்களுக்கு 14 வரை கூட்டாடிப்படல ஞாபகப்படுத்தணும். அணுவன் உண்டு போட்டு பாத்தீங்கன்னா போட்டு பாக்கல தானே அட்டவணை தந்திருப்பான்னு அணுவனை பத்தி நாங்க யோசிக்கவும் தேவையில்லை. ஆனா வந்து அந்த அடுத்த மூலகங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 14 கார்பன், அதே மாதிரி சிலிக்கன், அதே மாதிரி ஜெர்மேனியம், அதே மாதிரி SN, அதே மாதிரி P. அணுவனை நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி 5 6 13 14 கொடுக்கல தானே போட்டுக்கல. அதே மாதிரி 5ஆம் கூட்டம் பிள்ளையால் நைதரசன், அதே மாதிரி பொஸ்பரஸ் ஆர்சனிக், அதே மாதிரி ஆன்டிமனி SB, அதே மாதிரி அடுத்து வந்து பிஸ்மத். 16ஆம் கூட்டம் வந்து ஆக்சிஜன், சல்பர், அதே மாதிரி வந்து செலானியம், அதே மாதிரி வந்து டெலூரியம், அதே மாதிரி வந்து பொலோனியம். அதே மாதிரி அடுத்த மூலம் 17 புளோரின் உங்களுக்கு தெரியும், குளோரின்,
புரோமின், அயடின், அதே மாதிரி வேணும்னு சொன்னா வந்து அஸ்டடைனையும் போட்டுக்கொள்ளலாம் AT. அதே மாதிரி வந்து 18 வந்து இവിടത്തെ ஃப்ளோர்னு பக்கத்துல நியோன், ஹீலியம் இருக்குதா நியோன், அதே மாதிரி ஆர்கன், அதே மாதிரி வந்து கிரிப்டன், அதே மாதிரி செனன், அதே மாதிரி ரெடான், அதையும் போட்டுக்கலாம். தூக்கியா போட்டுக்கொள்ளணும். ரைட், நாம் வச்சுக்கணும். மூலாம் கூட்டம் மூலம் வரக்குள்ள எங்களுக்கு அந்த அதிகரிப்பு எப்படி வருதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, இப்போ மூலாங்கூட்டம் வரக்க லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் தானே. அப்ப இங்க வந்து எங்களுக்கு ஆரம்பத்துல 2 கூண்ட மாதிரி இங்க 8 கூடு, திருப்பி மட்டும் தான் கூடு. ஆனா இங்க அப்படி கூடாது, 8 பிறகு 18. என்னன்னு சொன்னா இப்ப லித்தியத்துல வந்து இவடத்தை எங்களுக்கு போய் 8 முடிஞ்சதுக்கு பிறகு சோடியத்திலையும் 8 முடியும். அதெல்லாம் 8க்கு பிறகு இது வரும். ஆனா பொட்டாசியம் தொடங்கின எங்களுக்கு வந்து பிள்ளையால் 18 மூலம் முடிஞ்சதுக்கு பிறகு தானே அடுத்த மூலம் வரப்போகுது. இதுக்கு பிறகு 18 இருக்கு. அப்ப எங்களுக்கு நாங்க 18 தான் லிமித்துக்கு பிறகு கூட்ட வேண்டி வரும். என்னண்டா இது அங்கால தொங்கல் ஆவரத்து அட்டவணை தொங்கல் இருக்கிற ஆக்கள், அதை நாம் வச்சுக்கொள்ளணும். பீக்கோய் மூலகங்களுக்கு அந்த மாற்றம் இருக்கு. ரைட், ஆகவே இது எங்களுக்கு பீக்கோய் மூலகங்களுக்குள்ளால இவ்வளவு மூலகங்களும் எங்களுக்கு வரும். ரைட், எஸ்கோய் மூலகங்கள், பீக்கோய் மூலகங்கள். வீட்டுல வந்து பெரும்பான்மையானாக்கள் அல்லோகம்னு சொல்லப்போ எங்களுக்கு உலோக போலியில நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன். அதெல்லாம் திருப்பி இருக்க நாங்க இதுல மெனக்கட்ட தேவையில்லை, அது ஏற்கனவே தந்தாச்சு. ரைட், இப்ப தலையை போடுவோம் டீகோய மூலகங்கள். தலையை போடுவோம் டீகோய மூலகங்கள். டீகோய மூலகங்கள் மோலா பாயிண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். இவை யாவும் உலோகங்கள் ஆகும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், டீகோய மூலம் எல்லாமே என்ன உலோகம் தான். இவை யாவும் உலோகங்கள் ஆகும். இவை யாவும் உலோகங்கள் ஆகும். இவற்றின் இலத்திர நிலை அமைப்பு அடுத்த பாயிண்ட்ஸ்ல இவற்றின் இலத்திர தெரிஞ்ச விஷயம் தானே. இவற்றின் இலத்திர அமைப்பு டி உபபடியில் முடிவடையும். இவற்றின் இலத்திர நிலை அமைப்பு டி உபபடியில் முடிவடையும். இலத்திர அமைப்பு டி உபபடியில் முடிவடையும். ரைட், முடிவடையும். ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனையாவது 3 தொடக்கம் 12. ஆவர்த்தன அட்டவணையில் 3 தொடக்கம் 12. ஐபிஎஸ் எல்லாம் போடுங்க, சும்மா நம்பர்ல 3 தொடக்கம் 12 வரையான கூட்டங்கள், கூட்ட மூலகங்கள் இதில் உள்ளடங்கும். 3 தொடக்கம் 12 வரையான கூட்ட மூலகங்கள் இதில் உள்ளடங்கும். பொது இலத்திர நிலை அமைப்பு அடுத்த பாயிண்ட்ஸ். பொது இலத்திர நிலை அமைப்பு இலத்திர நிலை அமைப்பு இங்க பாருங்க பிள்ளையால் இப்படித்தான் இருக்க போகுது. அதாவது NSல வந்து 1 தொடக்கம் 2 வரையும் இருக்கும். அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நாம் எழுதியிருக்கோம் பல முறை. N-1ல வந்து எங்களுக்கு தெரியும், Dல N-1Dல வந்து எங்களுக்கு தெரியும் அது 1 தொடக்கம் 10 வரையான இலத்திரங்களை கொண்டிருக்கும். அதை காட்டிக்கொள்ளும் 1 தொடக்கம் 10 அப்படித்தானே. இப்ப NS1ல முடிஞ்சு NS1 N-1 D5 இருக்குதானே. அதாவது 4S1
3d5. அதே மாதிரி 4s1 3d10 இருக்கு. அதெல்லாம் நாங்க 1 போட்டிருக்கோம். மத்தாக்கெல்லாம் 2 வரை நாங்கள 1 வரைக்கும் 10 வரையும் வரும். n-1 d எங்களுக்கு தெரியும் அது. ரைட், ஏற்கனவே அது சம்பந்தமா கழிச்ச விஷயம் தான் அது. பொதுவில்லத்துல அடுத்த பாயிண்ட்ஸ்ல இவற்றின் அடுத்த லைன்ல எழுதுங்க. இங்க பாருங்க, எழுதி பாக்ஸ் பண்ணுங்க. IUPAC கூட்ட எண் சமன். IUPAC கூட்ட எண் சமன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எஸ்கு மூல மனுஷன் IUPAC கூட்ட எண் எங்களுக்கு ஈட்டோடு இலத்திரங்கள் எண்ணிக்கை. பிகோய் மூல மனுஷன்னா வந்து ஈட்டோட்ல காணப்படுற இலத்திரங்கள்ல எண்ணிக்கையோட வந்து நாங்க என்ன செய்யணும்? 10 கூட்டணும். ரைட், இதுல வந்து IUPAC கூட்ட எண் எழுதி கொள்ளுங்க. சமன் இறுதி இரு உபபடிகளிலும் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை. இறுதி இரு உபபடிகளில் உள்ள இலத்திரன். இலத்திரன் எழுதிட்டு போகல, கடைச வார 2 உபடிய இலத்திரன். இறுதி இரு உபபடிகளில் உள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கை. ரைட், ஆகவே நாங்க உதாரணம் போடுவோம். உதாரணம் இறுதி இருபடியை பார்க்கணும். இலத்திரன் நம்பர் ஒழுங்குல கடைசி 2 உபடியில இறுதி இரு உபடிகளான அப்புறம் இலத்திரன் எண்ணிக்கைதான். அதுல IUPAC கூட்டான். உதாரணம் 3 தரப்பறன் கொண்டு போட்டு கொடுங்க. ஸ்கெண்டியம் 21 இலத்திரன் எழுதி கூட்டான் சமன் 2 கூட்டி போடுங்க. அதே மாதிரி 2வது வந்து குரோமியத்துக்கு போடுங்க CR 24. அதே மாதிரி 3வது வந்து ZN போடுங்க நாகம் 30. தெரியும் ஸ்கெண்டியம் 21. எனவே 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1 கடைசி 2 உபபடி. அப்படியா இருந்தா இன்னும் இருக்க 2 பேரும் அவை நீங்க கீழுக்கு போட்டுக் கொள்ளலாம். கூட்ட எண் சமன் என்னவாக இருக்கும்? 2 1 கூட்டினா 3. கூட்டம் 3 இறுதி 2 படியில காணப்படுற இலத்திரங்கள். அதே மாதிரிதான் குரோமியம். ஏன்னா குரோமியம் எப்படி வர போகுது? 1s2 2s2. அதை நான் ஏற்கனவே பள்ளிக்கு ஆரம்பத்திலே படிப்பிக்க முந்தி இலத்திரல் என்பது எங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அதான் மிக முக்கியமானது. 4s2 3p6 4s1 3d5 4s1 3d5. ஆகவே இறுதி 2 படிய பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எனவே குரோமியத்தை பொறுத்த மாட்டல எங்களுக்கு அப்ப கூட்டம் வரப்போகுது. எங்களுக்கு 2 படிகள் இலத்திரங்கள் கூட்ட வேண்டி வரும். எனவே 6ஆம் IUPAC முதல்ல 6ஆம் கூட்டம். அதே மாதிரி ZN எப்படி வரப்போகுது? அதாவது உங்களுக்கு தெரியும் 1s2 2s2 2p6 3s2 3p6. அதே மாதிரி வந்து 4s2 3d10 3d10. ஆகவே எத்தனையாம் கூட்டம் வரப்போகுதுன்னு சொன்னா இறுதி 2 படிய பாருங்க. இந்த 10 2 12. எனவே 12ஆம் கூட்டம். 12ஆம் கூட்டம். ஓகேனே. ஆகவே 3க்கும் வித்தியாசமான முறையில IUPAC கூட்டங்களை காண்றோம். அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ரைட், ஞாபகம் வச்சுக்கோணும். எப்படித்தான் இலத்திரலாம் இப்ப எங்களுக்கு சொல்லப்பட்டாலும் இலத்திர நிரம்புற ஒழுங்கு தான் எங்களுக்கு கடும் முக்கியமான விடயம். அந்த இலத்திர நிரம்புற ஒழுங்கில இலத்திர நிரம்புகின்ற ஒழுங்கில கடைசா முடிவடைகிறது தான்
அது என்ன கோய மூலகம் என்று வருது. வழக்கமான மூலியத்தில் தந்தா கூட இலத்திர நிரம்பு ஒழுங்கில கடைசா என்ன உபடியில் நிரம்புகிறதோ அதுதான் எங்களுக்கு இலத்திர நியப்பா இருக்கும். டியூட்டோரியல் சேர்க்கும் உங்களுக்கு வழங்கும் வினாக்கள் வரக்குள்ள தெளிவாக இருக்கணும். ரைட். இப்ப கீழே பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. ஸ்கெண்டியம் தொடக்கம் நாகம் வரையான மூலகங்கள். ஸ்கெண்டியம் தொடக்கம் நாகம் வரையான மூலகங்கள் 3D கோவை மூலகங்கள் என அழைக்கப்படும். ஸ்கெண்டியம் தொடக்கம் நாகம் வரையான மூலகங்கள் 3D கோவை மூலகம் என அழைக்கிறேன். 3D கோவை டி கோவை தான். ஆனா வந்து அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3Dல முடிவடையும். 3Dல முடிவடைய போட்டாங்க. திடீர்ல முடிவடைய போறாங்க. ஆகவே ஹீலியம் வந்து நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹீலியம் வந்து எங்களுக்கு வந்து நாங்க ஏற்கனவே இதுல போட்டதானே இருக்கும். ஆகவே எங்களுக்கு ஹீலியம் வந்து அதுல 18ஆம் கூட்ட மூலம் தான் சடத்த வாய் தானே. வைத்தரசன விதிவிலக்க இங்க வைக்கிற மாதிரி தான் 18க்குள்ள நாங்க ஹீலியத்தை வைக்கிறோமா. ஹீலியம் அவுக்குலாம் வரப்போகுது எங்களுக்கு. ரைட். ஆகன்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு இப்ப இந்த பீகோய மூலகங்கள் வரக்குள்ள எங்களுக்கு இந்த அதாவது போரோன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சைடு ஃப்ளோரின் நியோன் வந்துச்சு தானே. அதே மாதிரி மேலுக்கு வரணும்னா ஹீலியத்தையும் காட்டிக்கொள்ளலாம். அதை நாங்க பீகோய மூலமா தான் எடுக்கிறோம். இந்த சடத்த வாயுக்குள்ள வாரு தானே, அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்களா அந்த பீகோய மூலங்களை ஒன்றுண்டா இந்த நியோனுக்கு மேலுக்கு ஹீலியத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுவும் அவக்குள்ள வரப்போகுது. அதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிற அவ்வளவுதான். அதெல்லாம் ஹீலியத்தை நாங்க எஸ்கோய மூலமா எடுக்கிறோம் இல்லையா, அதையும் வந்து நாங்க சடத்து வாயுவனதால பீகோய மூலம் தான் எடுக்கிறோம். முதல் சில விதிவிலக்கள் வேறு 100 விதமான விஷயம் எல்லாம் ஐதரசனம் பொறுத்து வித்தியாசங்கள் வரும் சில சில. ரைட். ஆகவே இதுல வந்து நாங்க அடுத்த போட்டுக்கொள்ளுங்க எஃப்கோய மூலகங்கள். எஃப்கோய மூலகங்கள் அதுல முதலா பாயிண்ட்ஸ் போடுங்க. இவை உலோகங்களாகும். உலோகங்களாகும். 2 பாயிண்ட்ஸ் ஒரு ஒண்ணும் இல்லை. அதுல வந்து 4F தொடர் பாருங்க. 4F தொடர் அதாவது 6ஆம் சக்தி மட்டத்துல 6ஆம் ஆவர்த்தத்துல வாரது 4F தொடர் வந்து அதுக்கு பேர் இருக்குது. 4F தொடர் லந்தனாய்ட்ஸ் எனவும் அதே மாதிரி கீழுக்கு போடுங்க வந்து 5F தொடர் எக்டினாய்டு எனவும் அழைக்கப்படும். 5F தொடர் எக்டினாய்டு என அழைக்கப்படும். அந்த 4F என்பது நாம் இருக்கும் எங்களுக்கு 6ஆம் ஆவர்த்தனத்துல இருக்கும். அதே மாதிரி 5F சொல்றது வந்து 7ஆம் ஆவர்த்தனத்துல எங்களுக்கு இருக்கும். அதுல என்ன விஷயம் சொன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆவர்த்தன அட்டவணையில அந்த அக்டினாய்டு லந்தனைட் தொடர்களை வந்து வேற செப்பரேட் பண்ணி கீழுக்கு எடுத்து போட்டுருப்பா. நீங்க பாருங்க தொடர்கள் தான் அது 4F மாறாக்கு. சரியா? அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நாங்க அடுத்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். எனவே எங்களுக்கு மிச்சம் நிறைய விஷயங்கள் பெய்த்துது. டியூட் செய்யறதுக்கு இடையில என்ன எங்களுக்கு 1-2 வகுப்புகள் இருக்கு. அதுக்கு பிறகு 2 டியூட்டை நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு 3ஆவது டியூட்டுக்குரிய விஷயங்களை கடைசியாக படிப்பிக்க வேண்டி வரும். அவை பெரும்பாலும் இன்னும் ஒரு 2 கிளாஸ் இல்ல நினைக்கிறேன். 2 கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். நான் 2 கிளாஸுக்குள்ள நாங்கால அது 3 கிளாஸ் அவுட் ஷேர் என்ன கொஞ்சம் ஆழமா கதைக்க வேண்டி இருக்கு. எனவே 3 கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நாம நெக்ஸ்ட் வீக் இருந்து டியூட்டுக்கு வைத்திடலாம். சரியா? நான் முடிச்சு கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.